தமிழே நடந்து வருகிறது மேடைக்கு. எல்லோரும் ஒரு பலத்த கரவொலிகளை எழுப்பி ஐயா ஞானசம்பந்தம் அவர்களை வருக வருக என வரவேற்போம். பொங்கல் என்றாலே பாட்டுதான். வந்தாரை வரவேற்பதற்கு முன்பதாக ஒரு பாடல் மூலமாய் பொங்கல் வாழ்த்துக்கள். தன்னானே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னே நன்னே தன்னே நன்னே தானே பொடுதில்லேலோ மல்லிகையும் மஞ்சளுமா மணமணக்கும் மதுரையில, மல்லிகையும் மஞ்சளுமா மணமணக்கும் மதுரையில, மாண்புமிகு மக்கள் முன்னே உயர் நீதிமன்றத்தில, மாண்புமிகு மக்கள் முன்னே உயர் நீதிமன்றத்தில பொங்கலோ பொங்கல் இது பொன்னான பொங்கல், வக்கீல்கள் கொண்டாடும் இது வளமான பொங்கல். ஆடரோ ஆடர்ன்னு அனுதினமும் அலைஞ்சிடுவோம் கோற்றுக்குள்ள கோற்றுக்குள்ள. ஆடரோ ஆடர்ன்னு அனுதினமும் அலைஞ்சிடுவோம், ஆண்டுக்கு ஒரு தடவை பொங்கலை வச்சு கொண்டாடுவோம். இனிப்பான பொங்கல் இது இன்ப தமிழ் பொங்கல், இனிப்பான பொங்கல் இது இன்ப தமிழ் பொங்கல். இங்கிலீஷே உலகம் என்ன என்னாலுமே இருப்போமுங்க, இங்கிலீஷே உலகம் என்ன என்னாலுமே இருப்போமுங்க. தை பொங்கல் வந்தா போதும் தமிழ் மொழிக்கு தாவுவோங்க, தை பொங்கல் வந்தா போதும் தமிழ் மொழிக்கு தாவுவோங்க. தமிழனோட பொங்கல் இது தை திருநாள் திங்கள், தமிழனோட பொங்கல் இது தை திருநாள் திங்கள். தன்னானே தானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னானே தானே நன்னே நானே நன்னே 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 தனனே நன்னே நன்னே தனனே நானே 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 தன்னானே நானே பொடுதில்லேலோ, தன்னானே தானே பொடுதில்லேலோ, தன்னானே நானே பொடுதில்லேலோ. பொங்கலோ பொங்கல் இது பொன்னான பொங்கல், வக்கீல்கள் கொண்டாடும் வளமான பொங்கல். நன்றி 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 நன்றி, அன்புக்கு நன்றி. நிகழ்ச்சியினுடைய தலைமையாய் வரவேற்புரை ஆற்றுவதற்காக நமது MBHA வழக்கறிஞர் சங்க தலைவர் ஆண்டிராய் சார், சாமித்துறை சாருடன் இணைந்து 5Ks என்ற அமைப்பின் வழியாய் 25க்கும் மேற்பட்ட கல்லூரிகளுக்கு ஃப்ரீ லீகல் அவேர்னஸ் வகுப்பெடுத்து போக்கஸ் ஆனவர். செயலாளர் அன்பரசனோடு இணைந்து வழக்கறிஞர்களுக்கு சட்ட கருத்துக்கள் நடத்தி அறிவு கண்ணை திறப்பவர். இளம் வழக்கறிஞர்களை, விமானம் பார்க்காத இளம் வழக்கறிஞர்களை, உச்சநீதிமன்றம் தொடாத இளம் வழக்கறிஞர்களை உச்சநீதிமன்ற கோர்ட் விசிட்டுக்கு அழைத்து சென்ற தி கோட். அற்புதமான ஆளுமை. மரியாதைக்குரிய ஆண்டிராய் சார் அவர்களை வரவேற்புரை ஆற்ற வருமாறு உங்கள் சார்பாக பணிவோடு வேண்டுகிறேன். எனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கின்ற பாசத்திற்குரிய இளம் வழக்கறிஞர்களே, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற மூத்த வழக்கறிஞர்களே, நமது அழைப்பினை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கின்ற முனைவர் ஐயா ஞானசம்பந்தம் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் திரு சாமிதுரை அவர்களே, நாங்கள் உதவி கேட்டு போகும்போதெல்லாம் அள்ளி குடிக்கின்ற வள்ளல் என்னுடைய சகோதரர் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் வீரகதிரவன் அவர்களே, மற்றும் நிர்வாக நீதியரசர் நமது பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் MS ரமேஷ் அவர்களே, அனைவரையும் நமது சங்கத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் சார்பாகவும் வரவேற்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி பிணைகாஸ் பேசினதில் நான் பேச நினைச்சதெல்லாம் மறந்து போச்சு, அதான் உண்மை. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். உழவுக்கும் நம்மை காத்து நிற்கின்ற இயற்கைக்கும் நன்றி சொல்கின்ற ஒரு நாள் இந்த பொங்கல் திருநாள். நம்முடைய நீண்ட கலாச்சாரத்தின்
ஒரு அடையாளமாக இன்று வரை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. இன்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்ல, அனைவருமே ஜாதி மத இன வேறுபாடுகளை கலைந்து ஒற்றுமையாக, வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையாக கொண்டாடுகின்ற ஒரு அருமையான விழா. இந்த விழா 4 விஷயங்களை நமக்கு சொல்லுகின்றது. இது எனக்கு என்னுடைய சீனியர் சொன்னது, அதை மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த திருவிழா 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் திருவிழா முதல் நாள் பார்த்தீங்கன்னா போகி. அது நமக்கு என்ன சொல்லித் தருகிறது என்றால், நம்மிடையே இருக்கின்ற வன்மம், காழ்ப்புணர்ச்சி, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் போட்டு எறிங்க. அதற்கான ஒரு நாள். மறுநாள் தைப்பொங்கல், நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு விழா, இயற்கைக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு விழா. மறுநாள் பாருங்க மாட்டு பொங்கல், நமக்காக நம்முடன் நிலத்திலே கஷ்டப்படுகின்ற கால்நடைகளுக்கு நன்றி சொல்லுகின்ற விதம், நன்றியை செலுத்துகின்ற ஒரு நாள். 4வது நாள் காணும் பொங்கல், உற்றார் உறவினரை நாம் கண்டு திளைத்து மகிழ்ச்சிகளே இருக்கக்கூடிய ஒரு நாள். ஆக இந்த ஒரு அருமையான கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை இன்றைக்கு நாம் சிறப்பாக நிறைவேற்றியிருக்கின்றோம். அதற்கு இந்த கூட்டமே ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த மகிழ்ச்சியோடு இந்த வருடம் முழுவதும் இன்னைக்கு பொங்கிய பொங்கலை போல உங்கள் இல்லத்திலே மகிழ்ச்சி பொங்கட்டும், வழக்கறிஞர்களாகிய நமக்கு அனைவருக்கும் வருவாய் பெருகட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ஆற்றல் மிகு தலைவருக்கு நன்றி. இப்போது வந்தாரை விருந்தினர்களை சிறப்பிக்கும் வண்ணமாய் தமிழாய் வந்திருக்கிற நம்மளுடைய சிறப்பு பேச்சாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் கலைமாமணி ஞானசந்தம் ஐயா அவர்களுக்கு நமது MBHனுடைய வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு ஆண்டிராய் சார் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். பலத்த கரவோசங்களோடு விருந்தினர்களுக்கு நன்றி. நமது அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் மரியாதைக்குரிய வீரகதிரவன் சாருக்கு செயலாளர் அண்ணன் அன்பரசு அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். வீரா சாருக்கு பலத்த கை தட்டலாம். நமது தமிழ் இலக்கிய மன்றத்தினுடைய தலைவர், பேச்சாளர், எழுத்தாளர் திரு சாமித்துரை சார் அவர்களுக்கு நமது வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் ஆண்டிராய் சார் அவர்கள் அன்பான நினைவு பரிசை வழங்குகிறார்கள். வீரகதிரவன் சார், தஞ்சை என்பது நெற்களஞ்சியங்களை உருவாக்கி தரும் மடி. அந்த மடிதவளும் திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்கிறது. இவர் பிறந்த ஊரான மன்னார்குடி. கூடுதல் தலைமை வழக்கறிஞர் என்பதால் கூடுதலாக அன்பு செலுத்துகிறாரோ, அதையெல்லாம் விட சட்டத்தில் பெற்றிருக்கிறார் பெரும் ஞானம். அந்த சூரியன் பெயரை கொண்ட அழகான வானம். அவர் சொல்லும் டேய் தம்பி என்ற ஒற்றை சொல்லில் இருக்கிறது அன்பின் வலிமை. வீரகதிரவன் சார் அவர்களை பொங்கல் வாழ்த்துரை வழங்குமாறு உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஆண்டிராஜ் அவர்களே, நம்முடைய அழைப்பினை ஏற்று இந்த விழாவினை சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற மரியாதையும் பாசத்திற்கும் உரிய முனைவர் ஐயா ஞானசம்பந்தம் அவர்களே, அவரை அறிமுகம் செய்து வைக்கின்ற அன்பு சகோதரர் சாமிதுரை அவர்களே, செயலாளர் அன்பரசு அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் ஒரு விஷயத்தை நாம் கண்டிப்பாக நான் உளதார மனமாற பாராட்ட வேண்டும். நாளை முதல் 10 நாட்கள் கிட்டத்தட்ட நீதிமன்றங்கள் விடுமுறை. அவரவருக்கு 1000 வேலைகள் திட்டங்கள் இருந்தாலும் பொங்கல் விழா என்று வந்தவுடன் இங்கு குழும்பி இருக்கின்ற அதிக எண்ணிக்கையிலான வழக்குரைஞருடைய ஈடுபாடும் அன்பும் உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிறது. இதுதான் தமிழர் திருநாள், இதுதான் தமிழ் கூட்டம், இதுதான் தமிழரின் வாழ்வு பண்பாடு. வழக்குரைஞராகிய நாம்
எவ்வளவோ அலுவல்கள் இருந்தாலும் பொங்கல் விழா என்று வரும்போது அனைத்து வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நண்பர்களோடு சமத்துவ பொங்கலாய் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த பொங்கல் விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற MBHனுடைய நிர்வாகிகள் திரு ஆண்டிராஜ், அன்பரசு மற்றும் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள், இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு வழக்குரைஞர் அனைவரும் ஆடி பாடி மகிழ்ந்த விதம் உண்மையிலேயே மிகவும் பாராட்டுதற்குரியது, போற்றுதற்குரியது. பொங்கல் என்று வந்தவுடன் மனமெல்லாம் பொங்கும், மனசெல்லாம் ஆரவாரம் அன்பும், நம்மளுடைய பள்ளி பிராயத்தை உடனடியாக இது நினைவு கூறும். இன்றும் அதே நினைவுகளோடு பொங்கல் விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகமெங்கும் ஆனா ஆவனா தெரிந்த, அரிச்சுவடி தெரிந்த அத்தனை தமிழர்களும் இந்த பொங்கல் விழாவினை ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏழை பணக்காரன் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் கொண்டாடப்படுகின்ற விழா தமிழர் பண்பாட்டுடைய பொங்கல் விழா. எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இந்த பொங்கல் என்பது ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கையை, வழிமுறையையே சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதனால்தான் மற்ற பண்டிகைகளை விட தமிழர் பண்டிகையான பொங்கலுக்கு மட்டும் எப்பொழுதுமே சிறப்பு உண்டு. மட்டுமல்லாது தமிழ் மக்கள் அனைவரும் இந்த பொங்கல் விழாவினை சிறப்பாக நன்றி கூறும் விதமாக தலைவர் ஆண்டிராஜ் சொன்னது போல நம் வாழ்வியலோடு, வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த விழாவாக இந்த விழா இருக்கிறது. அந்த விழாவில் அனைவருக்கும் தமிழக அரசின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வீரா சாருக்கு நன்றியும் அன்பும். அடுத்ததாக சிறப்பு பேச்சாளரை அறிமுகம் செய்து வைப்பதோடு பொங்கல் வாழ்த்து சொல்வதற்காக சாமித்துரை சார். குற்றாலம் பெற்றெடுத்த தமிழருவி, புத்தகத்தின் காதலன், தமிழ் மொழியின் தமையன், வார்த்தையில் கனிவும் உள்ளத்தில் தமிழ் கனவும் கொண்ட எங்கள் தமிழ் சாமி சாமித்துரை சாரை சிறப்பு பேச்சாளரை அறிமுகம் செய்து வைக்குமாறு உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். 10 கோடி தமிழர்களின் இதயத்தில் வீற்றிருக்கும் கலை மாமணி, நகைச்சுவை நாவரசு, தலைசிறந்த சர்வதேசத்திலே பாராட்டு பெற்ற நம் மரியாதைக்குரிய முனைவர் ஐயா ஞானசம்பந்தன் அவர்களுக்கு வணக்கத்தை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். 5500 பட்டிமன்றங்கள் உலகம் முழுவதும் பேசி வந்த ஒரு மாமனிதர் இன்று நம்மிடம் வந்திருக்கிறார். அவருக்காக நம்முடைய கரவோசத்தை எழுப்பும்படி கேட்டுக்கொள்கின்றேன். சோழவந்தான் பெற்றெடுத்த ஒரு தங்கமாக நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய தலை சிறந்த பண்பு அசத்தப் போவது யாரு, கலக்கப் போவது யாரு என்ற 2 மாபெரும் நிகழ்ச்சிகளை அங்கே நகைச்சுவை மன்றத்தை மதுரையிலே ஆரம்பித்து மோர் தென் 20 வருடங்களுக்கு மேலாக அந்த நகைச்சுவை மன்றத்தை மிக திறம்பட நடத்தி வந்து இப்பொழுதும் நடத்தி கொண்டு அதன் தலைவராக இருக்கக்கூடிய மாபெரும் பங்களிப்பை தரக்கூடியவர் ஐயா அவர்கள். இன்னைக்கு அமெரிக்காவில் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மதுரையில் இருக்குன்னா பெருமை. அமெரிக்க தேசத்திலே நகைச்சுவை மன்றத்தை மதுரை மீனாட்சி மிஷனில் ஆரம்பித்து இன்னைக்கு அமெரிக்காவில் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா தமிழன் எப்பொழுதும் தலை சிறந்தவர் என்பதை பறைசாற்றக்கூடிய உங்களுடைய பண்பிற்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். ஆனால் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருப்பதுதான் நதி, உலவிக்கொண்டிருப்பதுதான் காற்று, செயல்பட்டு கொண்டிருப்பவர்தான் இளைஞர். 71 வயதிலே இருக்கக்கூடிய ஆற்றல் மிகு நம்முடைய பட்டிமன்ற தலைவர், மரியாதைக்குரிய நகைச்சுவை தலைவராக இருக்கக்கூடிய கலைமாமணி அவர்களுக்கு நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் கொம்பன் படத்திலிருந்து செம்பி படம் வரை உயர்நீதிமன்ற நீதிபதியாக அவர்கள் நீதியரசராக இருக்கக்கூடிய பங்கை
இந்த அரங்கம் நீதிபதி இல்லாத குறை அவர் நிவர்த்தி செய்து விட்டார் என்றுதான் நான் இந்த இடத்திலே பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். செம்பி படத்தில் போக்சோ குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்து வந்த உடனே ஒரு தீர்ப்பை கொடுத்த ஒரு மாபெரும் மனிதராக கமல் அவர்கள் பாராட்டி உன் கண்ணு பேசுதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலை அந்த ஒரு கண்களால் நீதித்துறையிலே அவர் ஒரு அற்புதமாக நடித்த பெருமையை இங்கே நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். 75 PhD, 16 ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இவர்கள் அவருடைய சப்ஜெக்டை எடுத்திருக்கின்றார்கள். இன்னைக்கு எவ்வளோ பெரிய பெருமை பாருங்கள். அது மட்டுமல்ல, பேசும் கலை 30 நூல்கள் எழுதியிருக்கின்றார்கள். பேசும் கலை இன்னைக்கு பல்வேறு யூனிவர்சிட்டியில் பாடநூலாக வைத்திருக்கின்றார்கள். இன்னைக்கு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பிகினராக ஒரு தலை சிறந்த பேச்சாளராக வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நான் சொல்வேன், அந்த புத்தகத்தை பேசும் கலையை நாம் அவசியம் படிக்க வேண்டும். அப்படி ஒரு தமிழாய்ந்த பெருமையை சேர்த்த ஒரு மாமனிதர். இன்னைக்கு ஒரு பெருமை என்று சொன்னால் எல்லா சின்ன திரைகளிலும் அவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். சிங்கப்பெண்ணு என்று சொல்லக்கூடியதில் ஆனந்தியினுடைய அப்பாவா கேரக்டர் வரக்கூடியதில் அன்னைக்கு பார்த்த ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு என்கிட்ட ஒரு கேஸ் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கிறப்பயே ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னடான்னு பார்த்தா அண்ணன் நடிக்கிறத உற்சாகமாக பார்த்துட்டு இருக்கார். வழக்கை கூட மறந்து ஹாப்பி ஹார்ட் இஸ் எ குட் மெடிசன், நல்ல நம்முடைய இதயம் மனம் மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்வார்கள். இன்னைக்கு சிரிப்பை நான் இன்னைக்கு பெருமையாக சொல்லலை. இப்போ பொங்கலுக்கு 10 days ஹாலிடேஸு, எவ்ரிடே இஸ் எ ஃப்ரைடே என்ற ஒரு கான்செப்ட் உண்டு. ஒரு வருடத்திற்கு நீங்கள் நோய் இல்லாமல் இருக்கக்கூடியது தான் இன்றைக்கு கூடிய அவர் கொடுக்கக்கூடிய நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அரங்கத்திலே அவருக்கு ஒரு கைதட்டு எழுப்பும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது அவர் 5வது முறை நம்முடைய உயர்நீதிமன்றத்திற்கு வருகின்றார்கள். அதிலே MBHAயிலே நம்முடைய ஆற்றல் மிகு தலைவர், உண்மையிலேயே மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஆண்டிராஜை நான் பாராட்டுகின்றேன். நம் வழக்கறிஞர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் அவர் எடுத்து செயல்படக்கூடியதற்காக நான் அவரை வாழ்த்தி வரவேற்கின்றேன். அதேபோல் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய செயலர் அவர்களுக்கு, அன்பரசு அவர்களுக்கும், ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இவ்வளவு ஃப்ரைடேயில் அன்பு எங்களுடைய அருமை சகோதரர், என்னுடைய அன்பு நண்பர், அரசு தலைமை கூடுதல் வழக்கறிஞர் வீரகௌரன் அவர்கள் மிக சிறந்த முறையிலே சொன்னார்கள், எவ்வளவு லீவ் விட்டாலும் சரி இது கருத்தாலும் கரத்தாலும் கூடக்கூடிய மாபெரும் இடம் என்பதை அவர்கள் சொன்னார்கள். இந்த அரங்கத்திலே எத்தனை கோடி வேண்டும் இன்பம் வேண்டும் இறைவா என்ற ஒரு தலைப்பிலே நம்மை மகிழ்ச்சியிலே ஆழ்த்த வர இருக்கின்றார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட பல்வேறு பாராட்டுக்களை உலகளவிலே பெற்றவர்கள். அமெரிக்க தேசத்தில் ஏராளமான விருதுகளை பெற்றவர்கள். அடுத்த மாதம் அமெரிக்கா போகின்றார்கள். அவருடைய தாயை நேசிக்கக்கூடியவர்கள். தாயினுடைய கால் பாதத்தை வைத்து பூஜை ரூமிலே வணங்கக்கூடிய ஒரு அற்புத மனிதர் இவர்கள். அவரை அரங்கம் பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது, மகிழ்ச்சியை தெரிவிக்கிறது. நன்றி. தமிழ் கூறும் சாமித்துறை சாருக்கு நன்றி. சிறப்பு பேச்சாளர் உரை. சோழவந்தானில் உதிர்த்த சொற்களஞ்சியம். இவர் சொற்கள் உமிழ்நீரை போல ஊர்திரண்டு வரும் அதிசயம். திரையில் நீதிபதியாகவும் வழக்கறிஞராகவும் நடித்துவிட்டு இங்கே வருங்கால நீதிபதிகளுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார் ஒரு ஆணழகன். எங்களோடு எப்போதும் சம்பந்தம் வைத்திருக்கும் ஐயா ஞான சம்பந்தம், பேராசிரியர், கலைமாமணி, நாடறிந்த பேச்சாளர், உலகநாயகனின் நண்பர், இப்படி சொல்லிக்கொண்டே போகக்கூடிய ஆற்றல் மிக்க அற்புதமான மனிதரை MBHA சார்பிலும் உங்கள் சார்பிலும் எங்களை மகிழ்வித்து மகிழுமாறு உங்களை தாழ்மையோடு வருக வருக என்று பலத்த கரகோஷத்தோடு அழைக்கிறோம். தமிழே வருக, தமிழ் அமுதம் தருக. ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலமாக நான் மேடையில் இருக்கிறேன். மாதம் கூட திருச்சியில் என்னுடைய 50வது ஆண்டு பேச்சுலக வாழ்க்கைக்காக ஒரு பாராட்டை
நம்முடைய நாடாளுமன்ற எம்பி சிவா அவர்கள் அங்கே திருச்சி மாநகரமே கலங்குமாறு மிகச்சிறப்பாக நடத்தினார்கள். இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான வரவேற்புகள் எல்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப எல்லாம் நன்றி நன்றி. சரி சரி போதும். எங்கிறதெல்லாம் வருது, இது என்னது? நாலா பக்கம் ஆள் வச்சுருக்கீங்களா? இருக்கட்டா. பேரன்பிற்கும் வணக்கத்திற்கு மரியாதைக்குரிய மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழக்கறிஞர்களுடைய சங்கத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த தை திருநாள் பொங்கல் விழா நிகழ்விற்கு என்னை அன்போடு அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்து தலைமையேற்று பெருமை சேர்த்திருக்கின்ற மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் திருமிகு ஆண்டிராஜ் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய நல்ல பண்பு, நான் வருகிறேன்னு சொன்ன உடனேயே நான் எப்படி உங்களை வரவேற்கணும், எங்கே வந்து கூட்டிகிட்டு வரணும், நான் உள்ளூர்காரன் தான் இருந்தாலும் அந்த மரியாதை அது ஒரு பாரம்பரிய மரியாதை என்று கருதுகிறேன். அவர்களுடைய மாமனார் வணக்கத்திற்குரிய ஐயா ரத்னம் ஐயா அவர்கள் சென்ட் மேரிஸில் தமிழாசிரியராக இருந்தவர். அத்தகைய பெருமகனார் அவர்கிட்ட கூட இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன், நான் இன்றைக்கு பொங்கல் விழாவுக்கு போகிறேன்னா அவரும் மகிழ்ந்தார். அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த திரு ஆண்டிராஜ் அவர்களுக்கு என்னுடைய அன்பான பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து, இந்த நிகழ்விலே மிகச்சிறப்பாக நம்மை வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் திருமிகு வீரகதிரவன் ஐயா அவர்களுக்கும் அன்பான பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்க வேண்டுமென்று என்னை தொலைபேசியிலே முதலிலே தொடர்பு கொண்டவர் நம்முடைய வணக்கத்திற்குரிய நண்பர், நல்ல பேச்சாளர். நானே கூட பயப்படுவேன், நமக்கு போட்டியாக வந்துடுவாரோ அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒருத்தர் யாருன்னா வழக்கறிஞர் சாமிதுரை அவர்கள் தான். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவர் எங்கேயாவது பேசுகிற போது, குறிப்பிடுற போது ஒரு நல்ல சகோதரர், அருமையாக தயார் பண்ணி வர்றார் அப்படின்னு. அத்தகைய பெருமை மிகுந்த சாமிதுரை அவர்களுக்கு என்னுடைய அன்பான பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே இதனை தொகுத்து வழங்குகின்ற நண்பர் பினாகாஸ் அவர்கள் எங்கே போயிட்டாரா, இருக்காரா? இந்த இருக்கீங்களா? அவர் நினச்சா பாடுறாரு, பேசுகிறாரு, தொகுத்து வழங்குறாரு, கவிதை எழுதுகிறாரு. எங்கேயா படிச்சிங்க? எந்த காலேஜு? இதே ஸ்டேஜ் தான். இல்லை ஸ்டேஜ் கூடிக்கிட்டே போகுது. நல்லா இருக்குது, அருமையாக. ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க. என்னென்னா என்ன இத்தனை விசில் பத்தாதுன்னு இவர் ஒரு விசில் அடிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப அழகாக பேசுகிறாரு. கவிதை அது பாட்டுக்கு வந்து விழுகுது, சர்வசாதாரணம். குற்றாலம் பெற்றெடுத்த அறிவினார் அவரை பற்றி சொல்கிற போது கேட்குறப்பே மகிழ்ச்சியாக இருக்குது. அது என்னென்னா, தமிழ் எப்படின்னாங்க, ரொம்ப சிரமப்பட்டுலாம் பிரசவிக்கக்கூடாது, அது பாட்டுக்கு வரணும். முந்தியெல்லாம் பிரசவத்துக்கு போகிறப்ப கேட்பாங்க, நார்மலாக சிசேரியனா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ சிசேரியனே நார்மல் தான் அப்படிங்கிறாங்க. இது நமக்கு என்னன்னே புரியலை. அதனால் அது அந்த மாதிரி இயல்பாக இந்த பிரசவிப்பது போல். நான் நெதர்லாந்து போயிருந்தப்போ ஒரு விஷயம் பார்த்தேன். அங்கே தமிழ் சங்கத்தில் பேச போயிருந்தப்போ என்னை அழைச்சிருந்தவருடைய அந்த துணைவியார், அவங்க நிறை மாத கர்ப்பிணி. அப்போ இன்றைக்கே நாளைக்கே குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்கிறப்ப என் துணைவியாரையும் கூப்பிட்டு போயிருந்தேன். அவங்க கேட்டாங்க, என்னம்மா இங்கெல்லாம் எப்படி இது நடக்கும் அப்படின்னு. அந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்குதான், சிசேரியன் பண்ணுறதா இருந்தால் அந்த நாட்டுக்குள்ளே பண்ணக்கூடாதான். அதாவது உடனடியாக அவங்களுடைய பாஸ்போர்ட்டை விசாவை ரத்து பண்ணி பாஸ்போர்ட்டை கொடுத்து அனுப்பிடுவாங்களாம். இயல்பான பிரசவம் மட்டும்தான் அந்த நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படுமா. ஆச்சரியமாக இருக்குது, நம்மளால் நம்பவே முடியலை. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணாங்க, என்னுடைய வீட்டில் சொன்னாங்க, அம்மா ஒன்று செய்யுங்க, நீங்கள் முடிஞ்சால் கூட்டத்துக்கு வாங்க, பேச்சை கூட கேளுங்க, சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்க கூட்டத்துக்கும் வந்திருந்தாங்க. எனக்கு என்ன பயம் அப்படின்னா, கூட்டத்தில் குழந்தை பிறந்ததுன்னு வந்துடக்கூடாது இல்லையா, அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
ஆனால் அவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரித்ததுனால என்னன்னா, நாங்கள் விமானம் ஏறதுக்குள்ளே ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இதுக்கெல்லாம் நீங்கள் கைதட்டு வைங்கன்னு பார்த்தேன், பரவாயில்ல. மெய் மறந்துடுறீங்க சில நேரங்களில். அது காரணம் என்ன தெரியுமா? டிவியாக பார்த்து 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 கைதட்டுறது மறந்து போச்சு. தெரியுதா உங்களுக்கு? முந்தியெல்லாம் பொதுக்கூட்டத்துக்கு போவோம், கைதட்டுவோம். சினிமாவுக்கு போவோம், கைதட்டுவோம். டிவியை பார்த்து கைதட்ட முடியுமா? முடியாது, மறந்து போச்சு. எந்த இடத்துல இப்போ எப்படி டிவி பார்க்குறோம்? பெரும்பாலும் நல்லா ரசித்து வர்ற காட்சிகளில் வர்றப்போ நம்மளை அறியாமல் பேஷ், அருமை, அற்புதம் அப்படின்னு கைதட்டுவோம். இப்போ பெரும்பாலும் என்ன மாதிரி செஞ்சிட்ருக்கோம்? ஒன்று என்னத்தையா தின்னுக்கிட்டு பார்க்குறோம், இல்லைன்னா அது இப்போ ஓடிடியில் படம் பார்க்குறப்போ அந்த கொடுமையை பார்த்திங்கன்னா சில பேர் குப்புறப்படுத்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் தூங்குறானா படம் பார்க்குறானான்னு தெரில. சில பேர் 12 வகையான பலகாரங்களை வச்சு தின்னுக்கிட்டு அது பார்க்குறாங்க. இந்த ரசிக்க வேண்டியதான், சாப்பிட வேண்டியதான், இல்லைன்னு இல்லை. இப்போ கடலப்பருப்பு வாங்கி தின்னுக்கிட்டே நம்ம ஒரு மீட்டிங் கேட்கக்கூடாதுன்னு இல்லை. அதுக்காக ஒரு 6 முறுக்க ஒன்றா அவங்க வச்சுக்கிட்டு தின்னுட்டா இருப்பாங்க. ராஜபாட்டுங்கிற படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அந்த ஒரு சோக காட்சியில் அவர் அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை அழைத்தான் அப்படி அந்த பாட்டில், அது நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவனுடைய சகோதரி அங்கே வீட்டில் பிரசவத்தில் இறந்துருந்த நேரத்தில் அவள் வந்திருக்கா, வீட்டை விட்டு விரட்டியிருக்காங்க. அப்படிங்கிற சூழலில் பாடணும். தங்கை என்னும் இளையகன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி அப்படிம்பார். அவள் கொண்டவனை பிரிந்து கோலம் கொண்டு நிற்பதற்கு கண்டவனே இன்னொருவன் சாட்சி. ராம நாடகத்தில் 3 தம்பிகளை நானும் கண்டேனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே சொல்லிட்டே அது நாடகமா, இது நாடகமா? அவன் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவா, இந்த ராஜபாட் ரங்கத்துறை ஏழை அல்லவான்னு சொல்லி பாடுறப்ப கலங்கி போவோங்க. இப்போ கலங்கி போவோம்னா இந்நேரம் பார்த்து சில பேர் முறுக்கு திம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் தின்னுக்கிட்டு இருந்தான், சப்படி ரீப்புலாம் போல இருந்துச்சு. எனக்கு கோவத்தோடு திரும்பி பார்த்தேன். அவன் அப்படின்னா நீ திங்கிறியான்னு என்னை கேட்டான். என்ன சொல்கிறது? இந்த வெறும் நாச்சுவைக்கு மட்டுமா நம்ம பிறந்திருக்கோம்? இல்லைங்க. இறை உண்பதும் இனவிருத்தி செய்வதும் உலக உயிர்களின் இயற்கை. ஆனால் ரசிக்க தெரிந்தால் தாங்க மனுஷன். ரசிக்க தெரியணும், ருசிக்க தெரியணும். அதுதான் உண்மை. அந்த ரசனை மாத்திரம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்நாள் கூடும். இப்போ கூட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் அது புரியுதான்னு பாருங்கள். என் கூட வந்தீங்கன்னா தான் புரியும். இல்லைன்னா நீங்கள் தனியாக நான் தனியாக உட்காந்துருப்போம். எப்படின்னா, இப்போ கூட சாமித்திர கேட்டார், என்னென்ன நீங்கள் எப்பவும் போல் அதே மாதிரியே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டார். நான் உடனே ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், எப்படியோ மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னேன். இது பல பேருக்கு புரியல. சரி, இப்போ புரிஞ்சவங்களுக்கு நன்றி. இன்னொன்று சொல்கிறேன், அது புரியுதான்னு பாருங்க. அவன் கணவன் சொல்கிறான், என்ன காலையில் தானே 20,000 ரூபா கொடுத்தேன், இந்த மாத செலவுக்கு என்ன ஆச்சுன்னு? என்ன மறந்துட்டீங்களா? இதை வச்சு மேக்கப் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, மேக்கப் போட்டு வந்துட்டேன். பாருங்க, அந்த ஒரு சொல்லு 2வது பொருளை தர்ற போது தான் நமக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நமக்கு அப்படித்தான். அதாவது பொருளை தெரிஞ்சு பார்த்தா தாங்க அதனுடைய அருமை தெரியும். இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன். அதுக்கு முதல்ல நன்றி உரை கூற இருக்கிற அன்பரசு அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொருக்கா அன்பரசு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள். இப்படி ஒரு ஏற்பாடா? இது தெரிஞ்சிருந்தா நான் முதல்லையே அன்பரசு அன்பரசு அன்பரசுன்னு தானா சேர்ந்த கூட்டமா? இல்லை, போகிறப்பத்தான் பார்ப்பேன் நான். சரி சரி எடு எடு அப்படின்னு சொல்லி, ஆமாம், எப்படி கை தட்டினா காசை கொடு அப்படின்னு சொல்லி இருக்கட்டா. அது நல்லது தான். அது சந்தோஷமாக ஒரு பேரை கேட்ட உடனே மகிழ்ச்சியாக வருது இல்லையா? அதுதான் வேணும். அப்போ பாருங்க, ஒரு செய்தியை சொல்கிற போது அதுக்குள்ளே ஒரு உட்பொருளை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக, இங்கே நான் வந்த உடனே என்னை வரவேற்றதில் என்னுடைய மாணவர்கள் பலர் இருந்தாங்க. அதில் குறிப்பாக சீனியர் லாயர்
நம்முடைய ஐயா வெங்கட்ரமணன் அவர்கள் அவங்க வந்து என்னை பார்த்து வரவேற்றாங்க. அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். உட்கார்ந்துருக்கிறாங்க. அவருடைய கட்டுரைகளை நான் தொடர்ந்து தினமணியில் வாசிக்கிட்டே இருப்பேன். அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அதே போல் என்னுடைய அருமைக்குரிய மாணவர் திரு சண்முகராஜா அவர்கள் நான் வந்திருக்கிறாரு. ஏறத்தாழ என்னுடைய எல்லா பிறந்தநாள்லையும் எனக்கு கேக் கொண்டு வந்து கொடுக்கறதோடு மட்டுமில்லை, நல்ல வாசகமும் அதில் எழுதிட்டு வந்து என்னை ஒரு மிரட்டுவார். விருமாண்டியில் நடித்தப்போ ஒரு வாசகம் போட்டிருந்தார். விருமாண்டியில் நடிக்கிறோங்கிறதுக்காக அருவாலில் கேக் வெட்டக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தார். அதான் நினைக்கிறேன். ஓரளவு ஒட்டி வரேன்னா சரி இருக்கட்டும், பரவாயில்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, ரசித்து பேசுகிறப்ப ரசித்து பார்க்குறப்ப நமக்கு நல்லா புரியணும். உதாரணமாக கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாட்டு 1000 இருக்கலாம். அதில் காதலிக்கு நேரமில்லை படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு காட்சி என்னென்னா, ஒரு ஓவியம் மாதிரி நின்றுட்டுருப்பாங்க 2 பேரும். அந்த பக்கம் காஞ்சனா, இந்த பக்கம் ரவிச்சந்திரன். என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பாவைன்னு ஒரு பாட்டு. அதே ஸ்டைலில் கமல் பின்னாடி வந்து ராஜபார்வையில் பயன்படுத்தியிருப்பார். அதாவது அந்த அந்திமழை பொழிகிறது பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் மாதவி வந்து ஓவியம் வரைகிறப்ப கமல் ஒரு மரத்தில் சாஞ்சிட்டு நிற்பார். அதில் எப்படின்னா, அவங்க அந்த ஓவியம் வரைஞ்சிட்டு அந்த ஓவியத்தை அப்படியே என்ன செய்வாங்கன்னா அது காட்சியாக மாற்றி காட்டுவாங்க. இப்போ கூட அபூர்வ சிங்கீதம்னு ஒரு இது வந்துட்டுருக்கு, பார்க்குறீங்களா? தொலைக்காட்சியில் கமல் அவர்கள் வந்து சிங்கீதம் சீனிவாச ராவ் அவர்களுக்கு 94 வயசு அவருக்கு அவருடைய படங்களில் தான் நடித்த அனுபவத்தை அந்த ஜாம்பவான்களை வச்சு சொல்லிகிட்டு இருக்காரு. எப்பயாவது பாருங்க, என்ன ஒன்றுமே பார்க்க மாட்டீங்களா? பார்க்குறீங்கல்ல? ஆமாம், அப்பப்போ ஆமாம் இல்லை அப்படி ஏதாவது சிரித்த முகம் மாதிரி ஏதாவது காட்டுங்க. நியூட்ரல் ஃபேஸில் உட்காந்துருக்க கூடாது, எனக்கு பயமாக இருக்கும். சில பேர்கிட்ட ஜோக் சொன்னேன் அப்புறம் அப்படிம்பாங்க, ஐயோ அப்புறமா இது ஜோக்கு அப்படின்னு. அப்படியா, முதல்ல சொல்ல வேண்டியதான் தம்பி அப்படின்னு. அது ரொம்ப அநியாயம். அதனால் அதில் இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க ஒவ்வொன்றா சொல்லத்தான் ஓ இப்படி எடுத்திருக்காங்களா இப்படி எடுத்திருக்காங்களான்னு தெரியுது. அந்த படம் எதுக்கு சொல்லணுன்னா, காதலிக்கு நேரமில்லை இந்த பாட்டு என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பாவைன்னு அந்த பாட்டு, இது காதல் பாட்டு. அதில் காஞ்சனா யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏர் ஹோஸ்டஸாக இருந்தவங்கள அப்படியே விமானத்தில் பார்த்த டைரக்டர் ஸ்ரீதர் படத்தில் நடிக்க கூட்டு வர்றார். அதாவது அவங்க புதுமுகம், அவருக்கு ஜோடி முத்துராமன் பழைய முகம், இன்னொரு ஜோடி ராஜஸ்ரீ பழைய முகம், அவர் கதாநாயகன் ரவிச்சந்திரன் புதுமுகம். இப்போ அவங்க பேத்தி நடிக்க வந்துட்டாங்க மானியா. ரைட்டாக சொல்கிறேன்னு தெரியலன்னா உங்களுக்கு பரவாயில்ல, நான் ரைட்டாக சொல்கிறேன்னு அர்த்தம். சரி இருக்கட்டும். இப்போ இந்த பாட்டை அவர் இப்போ ஹிட்டான உடனே எல்லோரும் பாராட்டுறாங்க. அப்போ ஒரு தமிழ் பண்டிதர் போய் என்ன பண்ணாரா, ஒரு மாலை வாங்கிட்டு போய் கண்ணதாசனுக்கு போட்டிருக்காரு. அவர் என்னன்னு கேட்டிருக்காரு, அந்த என்ன பார்வை உந்தன் பார்வை அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. ரொம்ப மகிழ்ச்சி, போயிட்டு வாங்கன்னு. இல்லை அதுக்காக வந்திருக்கேன், யாரும் செய்ய முடியாத செயலை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு இருக்காரு அந்த தமிழ் வாத்தியார். கண்ணதாசன் என்ன குழப்பறாரு அப்படின்னு, என்ன அப்படின்னாரு, இலக்கணம் இது மாதிரி எந்த பாட்டிலையும் அமையலைன்னு. என்னையா சொல்கிறாய, என்ன என்ன பார்வை உந்தன் பார்வை முதல் வரி இடை மெலிந்தால், பார்வையிலே இருக்கக்கூடிய இடையின ரகரமாகிய ராவண்ணா மெலிந்தால் கெட்டுப்போனால் பார்வை பாவையாகும் அப்படின்னு நீங்கள் எழுதிருக்கீங்க. கண்ணதாசன் அந்த மாலையை கழட்டி அவர் கழுத்தில் போட்டு நான் யோசிக்கவே இல்லையா அப்படின்னாராம். பார்த்தீங்களா? இந்த இடை மெலிந்தால்ங்கிற விஷயம் என்னன்னா, ஒரு இலக்கணப்படி பார்த்தா ஒன்று இன்னொன்றாக எப்படி மாறுங்கிறது தான் முக்கியமான ஒன்று. இப்போ நான் ஏதாவது சொன்னேன்னா ஐயோ இவர் வகுப்பெடுக்க ஆரம்பிச்சார் நினச்சிடாதீங்க. தோன்றல் திரிதல் கெடுதல்னு 3 சொல்லுவோம். தோன்றதல்னா என்ன, இப்போவே ஒரு சரி சொல்லு அப்படின்னு இருக்காப்புல யாரோ ஒருத்தர். அதான் இருக்கேன், நான் எத்தனையை பார்த்தவன் தெரியுமா? டெல்லியில் தமிழ் சங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன், பட்டிமன்றம். கீழே இருந்த ஒருத்தர் ஃபோனில் முடியலை அப்படின்னாரு. யோ என்னையா முடியல அப்படின்னேன். இல்லை பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன் அப்படின்னு. சரி, தோன்றல் திரிதல் கெடுதல்னா என்னென்னா, ஒரு எழுத்து இல்லாதது தோன்றும். உதாரணமாக இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ சரின்னு சொன்னவர் அதுக்கு உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். போயிட்டாரா அவர்? இருக்காரா?
சரி, இப்படி கேள்வி கேட்டால் ரெண்டு பேராக கிளம்பிடுவீங்க, எனக்கு தெரியும். இருங்க, கொஞ்சம் இருந்து தான் கேட்பேன், என்ன தான் செய்கிறோம்னு. தோன்றல் எப்படின்னா, வாழை ப்ளஸ் பழம் எப்படி போடுவீங்க? அப்படியே தான் போடுவோம் சொல்லக்கூடாது, அப்படியே போட்டால் தப்பு. வாழை இப்பு போடுவோம், வாழைப்பழம் இப்பு, இதுதான் தோன்றல். சரி, கெடுதல்னா என்ன தெரியுமா? ஒரு எழுத்து இல்லாமல் போகிறது. இப்போ மரம் ப்ளஸ் வேர் அல்லது மரம் ப்ளஸ் வீடு எப்படி எழுதுவீங்க? மரவீடு. இம்மன்னா காணா போச்சு. சரி, ஒன்று உண்டாச்சு, ஒன்று காணா போச்சு. தோன்றல் ஒன்று, கெடுதல் ஒன்று. திரிதல்னா என்ன தெரியுமா? ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறும். மண் ப்ளஸ் குடம் சீக்வல்ட்டு மட்குடம். வேணா இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படி நினைக்கக்கூடாது. மட்குடம் இன்னும் இட்டா மாறுது. இதுதான் திரிதல், ஒன்று இன்னொன்றா மாறுவது. பாருங்க, ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும், வேற வழி கிடையாது. இப்போ இந்த கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல, நான் சொல்லுவேன் சில பேர்கிட்ட, நான் பிழை இல்லாமல் அடிங்கியா. ஒருத்தர் என்கிட்ட வந்து கொடுத்தாரு, திருவள்ளர் செல்வன், திருவள்ளர் செல்வி போட்டு வச்சுருந்தார். ஐயா போடக்கூடாதுயா, இச்சு வரக்கூடாது. ஏன்னா வளர் செல்வன், வளர்கின்ற செல்வன், வளரப்போகிற செல்வன், இதுக்கு பேர் தமிழில் வினைத்தொகை. சரியா? ஊறுகாய், ஊரினகாய், ஊருங்காய், இக்கு போட மாட்டோம். ஊருக்காய் போட்டு சொல்லுவோமா? ஏதாவது சாப்பிட்டு இருந்தால் வேணால் உளறி சொல்லுவோம், ஊருக்காய் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம். சைட் டிஷ்காக கேட்குறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ சொல்லுவோம். சாதாரணமாக சொல்கிறப்போ வராது, ஊறுகாய், இக்கு வராதுல்ல. அப்போ இந்த இதில் வந்து வளர் செல்வன், வளர்கின்ற செல்வன், வளரப்போகிற செல்வன் வறுமையா, இச்சு வராது. திருவள்ளுவர் சொல் இச்சு வராது. அவர் என்னை விடலை, வாங்க பிரஸுக்கு போவோம். அங்கே போய் என்னை கூப்பிட்டு போய் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்னை லேசாக பார்த்து கேவலமாக சிரிக்கிறார். இப்படி தமிழ் வாத்தியாரெலாம் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கட்டத்தை கீழே போட்டார். 40 வருஷமாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன் தப்பா, 40 வருஷமாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாத்துலேயும் இச்சு போட்டிருக்கேன். தப்பியா கேட்கல. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், கல்யாண பத்திரிக்கை தானே, இச்சு இருந்தால் பரவாயில்லன்னு விட்டுட்டேன். இது பல பேருக்கு புரியலை. நல்லா இங்க ரீகல் தேட்டரில் இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்க கூடாது. நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். நான் அந்த கடைசி ஆள் வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். இப்போ எங்கே இந்த விசில் அடிச்ச ஆள் வர சொல்லுங்க, கீழே பார்ப்போம். மாப்பிள்ளை விநாயகர் தேட்டரில் மேலே ஒரு படம் கீழே ஒரு படம் நடக்கும். இன்டர்வெல்லில் சில பேர் கீழே இருந்து மேலே போயிடுவாங்க மாறி. ஏன்னா பூரா பேர் மாறிட்டாங்க அப்படிம்பான், இவன் தான் மாறி ஏறிட்டான், பூரா பேர் மாறிட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி நம்ம புரியாமல் சிரிக்கக்கூடாதுங்க. அதாவது ஒன்று கேட்ட உடனே எப்படின்னா, என்ன காட்டில் வேகமாக நீங்கள் யோசிச்சா தான் ஜோக்கை ஃபாலோ பண்ண முடியும். இந்த இப்போ என்ன ஜோக்குன்னு என்ன தனியாக வச்சுருக்கோம். ஒரு சொல்கிறா, நேற்று நான் செல்லை பார்த்துக்கிட்டே எங்கள் வீட்டுக்கு பதிலாக எதிர்த்து வீட்டுக்குள்ளே போயிட்டேன். ஐயோ, அப்புறம் அந்த அம்மா செல்லை பார்த்துக்கிட்டே ஹார்லிக்ஸ் போட்டு எனக்கு குடிச்சிட்டு வந்துட்டேன். இது ரெண்டும் நடக்குதா இல்லையா? ரெண்டும் நடக்குது. அதை காட்டில் ஒருத்தர் செல்லை பார்த்துக்கிட்டே போகிறான், முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் சாக்கடை தோண்டி வச்சுருக்காங்க. ஒரு பார்வை இல்லாத சகோதரர் அவனை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா அவர் குச்சி வச்சுருக்காருல, அவர் கூப்பிட்டு போகிறார். இப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. அடுத்து கரகாட்டம் இருக்கா, முடிஞ்சிருச்சா, இருக்கா? சரி நன்றிங்க. எதுக்குன்னா, நான் ஒரு பட்டிமன்றம் பேச போகிறப்ப எனக்கு அடுத்து வள்ளி திருமண் நாடகம், அதில் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு வள்ளி வந்து எட்டி பார்த்துருச்சு. முடின்னு கத்துறாங்க. வள்ளி முகத்துக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் நடக்கலை. அப்புறம் சொன்னேன், வள்ளியை பார்த்து கும்பிட்டு, தாயே கொஞ்சம் நேரம் உட்காருங்க, நான் முடிச்சிடுறேன். வள்ளிக்கடவன் பேரை வழிப்போக்குன்னு சொன்னாலும் உள்ள முருகுதடி, கிளியே உண்மத்தமாகுதடி. பாட தெரிஞ்சவங்க வந்து அந்த பாட்டை பாடலாம், அற்புதமாக இருக்கும். வள்ளிக்கடவன் பேர் முருகன், வள்ளிக்கடவன் பேரை வழிப்போக்குன்னு சொன்னாலும் உள்ள முருகுதடி, கிளியே உண்மத்தமாகுதடி. மாடுமனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, கோடி செம்பன் போனால் என்ன, குறுநகை போதுமடி கிளியே
உன்னுடைய இதழோர புன்னகை போதும், எல்லாம் போனால் கூட கவலை இல்லை. ஆங்கில இலக்கியத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கிளியோபாட்ரா பற்றி எழுதுகிற போது உன்னுடைய மூக்கு கொஞ்சம் நீளமாவோ குட்டியாவோ இருந்திருந்தா கொள்ளப்பே செத்துருக்க மாட்டானே அப்படிங்கிறாப்புல. ஏன்னா அவள் அழகாக இருக்க போய் தானே அப்படி சண்டை நடந்துச்சு. அவள் கொஞ்சம் சுமாராக இருந்திருந்தானா அதுக்கு போய் சண்டை போடுவாங்களா, நீ தான் கட்டணும் சண்டை போட்டிருப்பாங்க. அப்படி வேணால் வந்திருக்கோம். இருக்கட்டும், அதனால் அழகு இங்கே பாருங்க, அழகு மற்றதெல்லாம் என்ன தெரியுங்களா, அவரவர் கண்ணை பொறுத்து இருக்குங்க. இவரை கேட்குறாரு, அனார்கலி சலீம் கேள்விப்பட்டிருக்கீங்கள, அக்பர் கேட்குறாரு, நீ என்ன பார்த்துட்ட அந்த அனார்கலிட்ட? இந்த பார், உலகத்தில் இருக்க அத்தனை அழகியும் கொண்டு வந்து இறக்குறேன், இப்போ பார் அவளை காட்டில் ஒரு அழகி இல்லையா? அதுக்கு அவன் சொன்னா, அப்படி இல்லைப்பா, சலீமுடைய கண்களை கொண்டு பாருங்கள், அனார்கலியின் அழகு தெரியும் அப்படின்னா. வேற ஒன்றும் இல்லை. இதுக்கும் சும்மா தான் உட்காந்துருக்கீங்க, நான் என்ன தான் தெரிஞ்சிடலையே. நானும் எல்லா சீட்டையும் இறக்கி தான் பார்க்குறேன், நடக்க மாட்டேங்குது ஒன்றும். இங்கே பாருங்க, நமக்கு இந்த ரசிக்கிற விஷயத்தை மாத்திரம் கிடைக்கிறப்ப எடுத்து நல்லா இது பண்ணணும். கூச்சப்பட்டுலாம் சாப்பிடக்கூடாது. சில பேர் லேசாக இப்படி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அப்படியே சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் அப்படி உருண்டையை எடுத்து மேல் நோக்கி எரிவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த நியூட்டன் விதி தோற்று போகும். நியூட்டன் விதிப்படி எல்லாம் கீழே விழுகும். நம்மளால் அப்படி சாப்பிட்டு அப்படி மேலே எரிஞ்சால் பிரமாதமாக போகும். சாப்பாட்டிலலாம் அந்த வஞ்சகம் வைக்கக்கூடாதும்பாங்க, வயிறார சாப்பிட்றாம. இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம்னா, இப்போ எங்கள் அப்பா ஒரு 40-50 வருஷத்துக்கு முதல்ல அவருக்கு சுகர் வந்தோடனே டாக்டர்கிட்ட போய் என்ன சாப்பிட்லாம்னு கேட்டோடனே அவர் சொன்னார், குருநாதன் எங்கள் அப்பா பேர், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னாரு. எங்கள் அப்பா ஒரு பெரிய பட்டியல் கொடுத்தாரு, டாக்டர் வாங்கி தர போகிறாராக்குன்னு. எனக்கு வந்து அது பிடிக்கும், இது பிடிக்கும், இது பிடிக்கும், அது பிடிக்கும், இதெல்லாம் தொடக்கூடாது. இதான் மொதல் வார்த்தை, இதெல்லாம் தொடக்கூடாது. அப்போ நாக்கை கட்டிட்ட மாதிரி ஆகும். அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், சரி இது வரைக்கும் சாப்பிட்றதுக்காக வாழ்ந்தோம், நல்லா கவனிங்க, சாப்பிட்றதுக்காக வாழ்ந்தோம், இனிமேல் வாழ்கிறதுக்காக சாப்பிடுவோம். இதுதான் பஞ்சு டைலாக், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் நாம் சாப்பிட்றதுக்காக வாழணும், ஒரு காலத்தில் நாம் வாழ்வதற்காக சாப்பிடணும், அவ்வளோதான். 50 வயசு ஆச்சா படிக்கட்டி ஏற வேணான்னு மனசு சொல்லிச்சுன்னா பேசாமல் இருக்கணும். இல்லை நான் தப்பி ஏறுவேன்னு அங்கே போய் படுத்துக்கக்கூடாது. 50 வயசு வரைக்கும் நம்ம சொன்னபடி உடம்பு கேட்கும், அதுக்கு பிறகு உடம்பு சொன்னபடி இதான் வேணும். நல்ல ரசனைகள் இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ ஒன்றும் இல்லை, தினம் ராமாயணம் பார்க்குறோம், மகாபாரதம் பார்க்குறோம், சீரியலில் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் சில நேரங்களில் ஒரு சின்ன ஃப்ரேமில் வந்து நம்மளை மயக்கிட்டு போகிறாங்க, தெரியுங்களா? என்ன தெரியுமா? 4 நாளைக்கு முதல்ல பார்த்தேன், 2 சீதா கல்யாணம் நடக்குது. ராமன் சீதை மாலை போடணும். ராமன் வளர்த்தியாக இருக்கார், பொண்ணு கழுத்தில் மாலை போட்டார், சீதை கழுத்தில். இப்போ சீதை மாலையை போடணும் ராமனுக்கு. ராமன் உயரமாக கிரீட வர வச்சுருக்காரு, அவர் அப்படியே நிற்கிறார். ஒரு குறும்பு தானே, இந்த கல்யாணத்தப்போ கல்யாணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் குறும்பு இருக்கத்தான் செய்யும், அப்புறம் சரியாயிடும், அதுக்கு பிறகு ஒன்றும் வராது. இப்போ அப்படியே நிற்கிறாரு. இவங்க எப்படி போடுறதுன்னு இப்படி எட்டுறாங்க. அப்போ டக்குன்னு பார்த்து லக்ஷ்மணன் வந்து என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? ராமனுடைய காலை தொட்டு கும்பிடுறாருங்க. ராமன் உடனே காலை தொட்டு கும்பிட்ட உடனே இந்த ஆசீர்வாதம் வாங்குறவங்களை என்ன செய்வோம்னா கீழே குடிஞ்சு தூக்குறதுக்காக கீழே குடிவோம்ல, அப்போ சீதை மாலை போட்டுறாங்க. அந்த ஒரு மாதிரியான சூழலை ஒரு வினாடியில் அந்த குழந்தை வந்து அப்படி மாற்றி காட்டுறார். அந்த அண்ணி மீது கொண்ட அந்த அன்பு எப்படிப்பட்டது, இது நீங்கள் இப்படி சொன்னால் கூட புரியாதுங்க. அந்த ராவணன் தூக்கிட்டு போனப்போ போகிற வழியில் அந்த நகையெல்லாம் அவள் கழட்டி போட்டு போகிறா. இப்போ நீங்கள் நியாயப்படி ஒரு கேள்வி கேட்கணும், காட்டுக்கு போகிறப்ப எதுக்கு நகை போட்டு போகிறா அப்படி கேட்பீங்கல்ல. காட்டுக்கு போகிறப்ப போட்டு போகல. அத்திரி முனிவருடைய மனைவியை போய் பார்க்குற போது அந்த அம்மா சில சங்கு வளையல்கள் நகைகள்லாம் தர்றாங்க, அதைத்தான் அவள் போட்டிருக்கா. காட்டில் போன பிறகு தான் அதெல்லாம் கிடச்சிது. அரமனையிலேருந்து கொண்டு போன நகை இல்லை, உங்கள் அப்பை வீட்டு நகை அம்மாங்கல்ல, அந்த நகை இல்லை. இப்போ அவள் கழட்டி போட்டே போனால் பார்த்தீங்களா? ராமனும் இலக்குவனும் அனுமனோட போய் சுக்ரீவன்ட்ட கேட்குறப்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த குரங்குகள்லாம் வந்து ஒரு பொட்டணத்தை கொடுக்குது. இதை அந்த ஒரு அம்மாவை தூக்கிப்பிட்டு போகிறப்ப அந்த அம்மா கழட்டி போட்ட நகை அப்படின்னு. இப்போ அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து வச்சு ராமன் முன்னாடி இது உங்கள் மனைவி நகையான்னு பாருங்கங்கிறாங்க.
ராமன் கொஞ்சம் தயங்கிட்டு நான் பார்த்தா நான் கதறிடுவேன், லக்ஷ்மணா நீ பாரு அப்படிங்கிறாப்புல. அப்போ லக்ஷ்மணன் ஒவ்வொரு நகையாக பார்க்குறத சொல்கிறாருங்க கம்பர். அவன் முதல்ல அந்த நெத்திச்சூடி மாதிரி இருந்ததை பார்த்தான், எடுத்து வச்சிட்டான். அன்னி நகையான்னு தெரியல, கழுத்து நகை தெரியல, கை நகை தெரியல, காலில் இருக்கக்கூடிய மெட்டியை பார்த்தாங்க. எங்கள் அண்ணிது தான் அப்படின்னு சொன்னான். ஏன் தெரியுமா? அவன் தினந்தோறும் வணங்குறப்ப அவன் காலை மட்டும்தான் பார்ப்பான், முகத்தை நிமிர்ந்து பார்க்காதவங்க அவன். அதனால தான் அவனுடைய மனம் நோக்குமாறு சீதை பேசிட்டாங்கிறதுக்காக அந்த தீக்குளிக்க சொன்னாருங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரே வரியில் கண்ணதாசன் சொல்லுவார், கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே, படாபட் அப்படின்னு வரும் தெரியுமா? அது என்னடி உலகம், இதில் எத்தனை கலகம்னு வரும்ல. எந்த படமும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, நான் என்ன செய்யறது? இப்போ என்ன புதுசு, என்ன படம் இருக்குது புதுசா? இப்போ புது படம் பார்த்தா எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளோ ஒரு தொடர்கதை. சரி, ஒரு 10 பேராவது பார்த்துருக்கீங்க. பாலச்சந்திர சுஜாதா அறிமுகமான படம் அது. அது பாருங்க, வரி போடுறாரு பாருங்க, கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. பாட்டு முன்னெல்லாம் படம் பார்த்துட்டு நிலா வெளிச்சத்தில் பேசிக்கிட்டே போவோம் தெரியுமா? சைக்கிளில் போகிறப்ப பேசிட்டு போவோம், போயிட்டு வந்தாலும் பேசுவோம். இப்போ யார்கிட்டையும் எதுவும் பேச முடியல. முதல்ல டிவியில் உட்காந்து ஒரு படத்தை குடும்பத்தோடு பார்க்க முடியுதா சொல்லுங்க பார்ப்போம். எந்த நேரத்தில் என்ன செய்வாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது. அப்படியே அதுவும் ஆடுறோம்னு சொல்லி உள்ளே குதிச்சுருவாங்களோன்னு இருக்கு. அப்படியே ஒரு ஒரு படம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு, திடீர்னு மோசமான ஒரு சீன் வந்துருச்சு. உடனே அப்பே கத்துனாரு, முன்னாடி இருந்த பயலை பார்த்து, யார் மகனை கண்ணை மூடுறா அப்படின்னு இருக்காரு. அவன் ஒடியாந்து அவங்க அப்பன் கண்ணை மூடிப்பிட்டான். அப்படியே ஏன்னா அவனுக்கு கவலையாக இருக்கும்ல, அப்பையும் கெட்டு போயிடுவாருன்னு. இப்போ இந்த ரசிக்க தெரிஞ்சா இருங்க, கொட்டு அடிக்காதீங்கய்யா. யார் அடிக்கிறா? யார் கொட்டு? கொஞ்ச நேரம் இருங்க, பையன் பழகுறானா? எப்பா இருப்பா. உலகத்திலே கஷ்டம் என்ன தெரியுங்களா? இந்த எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேசுறது. நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச போனேன். அந்த இவர் சேர்மன் என்னை காரில் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகிறப்ப சொல்கிறாரு, இன்றைக்கி நீங்கள் பள்ளிக்கூடத்தில் முக்கியமானதெல்லாம் பேசணும், பகவத்கீதை தெரியுமா அப்படின்னாரு. ஐயோ என்னடா பயமாக இருக்கே அப்படின்ட்டு படிச்சிருக்கேன். கொஞ்சம் தூரம் வண்டி போச்சு. திருமந்திரம் தெரியுமான்னு, என்னடா இன்டர்வியூ வச்சுருவாங்க போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சேன். தாய்மானவர் பாட்டு இவர் கேட்க கேட்க எனக்கு வயிறு கலங்குதுங்க, என்ன செய்ய போடுறோம் அப்படின்னு. இதெல்லாம் நான் அங்கே பேசணுமா? அங்கே போனால் எல்கேஜி 3 செக்ஷன், யூகேஜி அதில் கலாட்டா பண்ணுவாங்கன்னு பெரிய பையங்கள்லாம் அனுப்பிட்டாங்களாம். 5th ஸ்டாண்டர்ட் பையங்க உள்ளே போகிறப்பே ஒரு பையன் அப்பான்னு அழுதுகிட்டு இருக்கான். அவங்க அப்பா அங்கேருந்து ஒன்றும் செய்ய மாட்டார். என்னை பார்த்து சொல்கிறாங்க ஒன்றும் செய்ய மாட்டார். இப்போ நான் அவன்கிட்ட போய் பகவத்கீதையில் 7வது ஸ்லோகமும் திருமந்திரத்தில் 3வது பகுதியும் தாய்மானவரில் ஒருமையுடன் திருமலர் சொல்ல முடியுமா? அது வள்ளலார் பாட்டு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து சொல்கிறேன். இந்த குழந்தைகளுக்குரியதை நான் பேசுகிறேன். தெனாலிராமன் கதை, மரியாதை ராமன் கதை, அப்பாஜி கதைகள், இதெல்லாம் நான் பேசுகிறேன். கேளுங்க. என்ன தெரியுங்களா? ஆடியன்ஸ் தாங்க தீர்மானிக்கிறாங்க ஒரு பேச்சை, நாங்கள் தீர்மானிக்கிறது. நாங்கள் என்ன தான் செஞ்சாலும் சரி, கீழே இருப்பவர்களுடைய அந்த வாங்கும் தன்மை இல்லைன்னா முடியாதுங்க. இப்போ சுந்தர் பிச்சையோடையும் எலான் மாஸ்கோடையும் தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளிக்கூடம் போல அவரை விட்டுருங்க, இவங்களோட படித்த எல்லாரும் ஏன் அவங்கள ஆகலை? ஏன்ட்ட ஒருத்தர் கேட்டார், உங்கள்கிட்ட படித்தவங்கலாம் ஏன் 100க்கு 100 வாங்கலை? உங்கள்கிட்ட படித்தவங்க பூரா ஏன் 100க்கு 100 வாங்கலை? இது நான் என்னத்தை சொல்லுவேன்? நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவெல்லாம் ஏன் ஃபஸ்ட்டில் வரல அப்படிங்க. இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டால் எப்படி? அப்படி தான் எல்லோரும் வர முடியாதுயா. யார் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் முன்னுக்கு வரணும்னு நம்ம நினைச்சாலும் எவனும் ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரங்கள் நம்ம கொடுக்குற விஷயம் பிடிக்காமல் போயிடும். தென்காட்சி சாமினான்னு சொல்லுவார், வீட்டில் நாய் பூனையெல்லாம் வளர்ப்போம்ல, அதுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அந்த நாய்க்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காமிச்சிருக்காங்க. அவர் உடனே ஏதோ மருந்து கொடுத்துருக்காரு, டானிக் மாதிரி. குடும்பமே உட்காந்து அந்த நாயை பிடிச்சி மடியில் வச்சு இதை சங்கில் வச்சு வாயை திறந்தா அது பேயா கத்தி குமிச்சு கையை பிராண்டி லொல்லுன்னு கடிச்சு வச்சுட்டு ஓடி போயிடுச்சு.
போன போக்கில் என்னாச்சுன்னா இந்த டேர்னிங் பாட்டில் தட்டி விட்டு அம்புட்டு கீழே ஒட்டி இதுக்கு போய் மருந்து கொடுத்த மேடான்னு அவன் கட்டு போட போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நாய் வந்து அதை பார்த்துருக்கு, மோந்து பார்த்துருக்கு, அதை நக்கி நக்கி குடிச்சிருக்கு. அந்த வீட்டுக்காரை வந்து கேட்டேன், அட கன்றாய் குடிச்ச நாயே, இதை தானே உனக்கு கொடுத்தோம், அப்போ ஏன் குடிக்கல? அப்போ ஒரு பெரியவர் சொன்னார், அதுக்கு டானிங் பிடிக்கலப்பா, நீ கொடுத்த முறை தான்ப்பா பிடிக்கல, நீ அதை கழுத்து திரும்பி வாயை பழந்து கொடுத்தேன்னா இதை குடிக்குமா? அப்போ பேசுகிறப்ப நல்லபடியாக பேசி உள்வாங்கிற மாதிரி நம்ம கொடுத்தா தான் அதை வாங்க முடியும். இல்லை என்ன நான் பேசுகிறேன் ஒருத்தர் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லவே கூடாது. அதுக்கு என்ன வேணும்? இப்போ நான் எனக்கு என்ன தெரியுமா பயிற்சிங்கிறீங்க, பெரும்பெரும் வரவேற்பான அந்த ரெட் கார்பெட் அதெல்லாம் கிடையாது. இங்கே நத்தத்து பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துக்கு கூட்டு போயிருக்காங்க, வீரவாண்டி திருவிழாவுக்கு போய் பேசியிருக்கேன். இங்கே கூட்டு போனப்போ என்ன தெரியுமா நடந்துச்சு, அன்னைக்கு தான் அந்த ஊரில் அக்கினி சிட்டி எடுத்து ஆடுறாங்க, என்னை கூட்டு போய் பேச விட்டுருக்காங்க. தலைப்பு என்ன தெரியுமா, சிகாகோவில் விவேகானந்தர். தலைப்பை பாருங்க, இதான் தலைப்பு. மேடையெல்லாம் கிடையாது, சும்மா கிரவுண்டு, ஒரு ஹேண்ட் மைக்கை கொடுத்து அதில் நான் பேச ஆரம்பிக்கல, ஒரு அம்மா என்னை சுற்றி அக்னி சிட்டி எடுத்து ஆடிட்டு போகுது. அதில் 2 பேர் குழவு ஓட்டு போகிறாங்க. வேற ஆளாக இருந்தால் சாமி வந்திருக்கோம். அதில் அவரை என்னை அறிமுகப்படுத்துகிறவர், இப்போ இவங்க போட்டி ஓட்டு என்னை அறிமுகப்படுத்துகிறாங்கல்ல, அங்கே எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு கேளுங்க. இப்போது பேச வந்திருப்பவர் பெயர் விவேகானந்தர். ஞானசம்பந்தரை பற்றி பேசுவார். நான் அவர்கிட்ட, ஐயா நான் தான் ஞானசம்பந்தன், விவேகானந்தரை பற்றி பேசு. சும்மா பேசுங்க, எவன் கேட்க போகிறேன்? அங்கே எப்படி சோதனையாக இருக்கும் பாருங்க. அதையும் தாண்டி பேசுகிறேன். நடுவில் ஒரு அம்மா ஒடியாந்து என் பேரை நான் காண மைக்கில் சொல்லு அப்படிங்குது. ஏம்மா நான் பேச வந்திருக்கேம்மா அப்படிங்கிறேன். அதனால தான் உன்கிட்ட சொல்கிறேன், நான் பேச முடியாதவன்ட்டு சொல்ல முடியுமா? அப்புறம் நான் என்ன பண்ணேங்கிறீங்க, விவேகானந்தர் ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு, முனியாண்டி என்ற 3 வயது சிறுவனை காணவில்லை, ஒட்ட வெட்டப்பட்ட தலை, கட்டம் போட்ட சட்டை, இதெல்லாம் நான் வந்து பொதிகையில் கேட்டிருக்கேன். இந்த காணாம போனவங்களை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் கிடைச்சாங்களான்னு தெரிலங்க. இந்த தேர்தல் காலம் வரப்போகுது, 26 தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் எப்போ நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, அதில் ஓட்டு போடுறதுக்கு சில கிளைகளை தூட்டுருவாங்க பார்த்தீங்களா, அவங்களை திருப்பி கொண்டு விட்டாங்களான்னு தெரியாது. அவங்கள ஓட்டு போட மாத்திரம் தான் கொண்டு வருவாங்க, அங்கனே போட்டு போயிடுவாங்க. அது ஓட்டை போடும், இவங்க அதை போட்டு போயிடுவாங்க. அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் அங்கே பேசுகிறப்ப எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அது அந்த அனுபவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பேச வர்றோம். நான் பல்கலைக்கழகங்களில் பேசியவன், நான் அங்கு பேசியவன், அதெல்லாம் இருக்கட்டுங்க. எளிய மக்களுக்கு பேசுகிறப்ப புரிஞ்சாதாங்க நல்லா இருக்கும். நேற்று கூட நான் இங்கே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பேசுகிறப்ப சொன்னேன், சில ஊர்களில் முதல் கூட்டத்தை பேச வைக்கிறப்ப, முதல் கூட்டம் பேச போகிறப்ப அங்கே இருக்கவங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக பட்டிமன்றம்னா விளக்கிலாம் சொல்லுவோம் நாங்கள். எப்பா பட்டிமன்றம்னா என்ன தெரியுமா, இப்போ உதாரணமாக இது ஒரு இலக்கிய வயல்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு பேருக்கு இது ஒரு இலக்கிய வயல். இந்த அணியில் பேசுகிறவங்க இலக்கிய நாற்றுக்களை தருவார்கள், இலக்கிய நாற்றுக்களை. நான் தான் நடுவன், அதெல்லாம் வாங்கி நடுவேன். அப்படி அந்த இலக்கிய நாற்றுக்கு நீங்கள் கைதட்டலாம், சிரிக்கலாம், அது உரம் போட்டது போல ஆகும். எப்படி அருமையாக சொன்னேன் பார்த்தீங்களா? சரி, ஒரு இறக்கத்தோடு கைதட்டுறீங்க, பரவாயில்ல. இருங்க, இன்னும் கிளைமேக்ஸ் சொல். அப்பா போதும்பா, வந்த உடனே விசில் அடித்தா சரி, சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? நானும் மதுரைக்காரன் தானே, எனக்கு தெரியாதா? போதும் 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 முடியா. இங்கே பாருங்க, நான் உங்கள் வீட்டுக்கு தானே வந்திருக்கேன், அப்புறம் என்ன எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் விசில் அடிப்பாங்க? இல்லை இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் தானே உட்காந்துருக்கீங்க. இந்த பாருங்க, எதுக்கு கைதட்டுன்னு எதுக்கு விசில் அடிக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அக்காவுக்கு கல்யாணம், மாப்பிள்ளை தாலி கட்டுறாது, வீன்னு அடிப்போமா? இல்லையே. அப்போ கண்களைக்கு நிற்போம், அதுதான் சந்தோஷம். எங்கள் சகோதரி என்னை விட்டு போகிறாளே, அந்த இடத்துல அந்த உணர்வு, இந்த இடத்துல இந்த உணர்வு. இப்போ வாத்தியாரை பார்த்து விசில் அடிச்சுக்கிட்டு என்ன அர்த்தம்? இப்போ பேசுகிறது மறந்து போனேன் பாருங்க, என்ன சொன்னேன் மறந்து போச்சு. உதாரணம் சொன்னேன்ல, இது இலக்கிய வயல், கருத்து பயிரை தருவார்கள், நான் நடுவன் நடுவேன், நீங்கள் வந்து கைதட்டினால் சிரித்தால் அது கருத்து பயிருக்கு உரம் போட்டது போலன்னு சொல்லி முடிச்சேங்க.
ரொம்ப விளக்கிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். கீழே இருந்து ஒருத்தன் மொத்தத்தில் அறுப்பீங்க அப்படின்னா எவ்வளோ பிரமாதம் பார்த்தீங்கன்னா, என் கூடவே வந்து அடிச்சா ஒரு அடி பிரமாதமா கூடவே எப்படி சொல்கிறாங்க, கருத்து பயிர் தருவார்கள் சொல்லி முடிச்ச உடனே மொத்தத்தில் அறுப்பைங்கன்னா அவன் பாட்டு கேட்டுப்பான் போட்டிருக்கு. கருதை நல்லா விளைய வச்சு மருத சில்லா ஆளை வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில் செல்லக்கண்ணு பாட்டு கேட்டிருக்கீங்களா? மணப்பாறை மாடு கட்டி ஆயவரை ஏறு பூட்டி அந்த ஒரு பாட்டை பாடமாக வச்சா போதுங்க. இதில் பள்ளிக்கூடத்தில் அந்த பாட்டை பாடமாக வச்சா எது எது எங்கெங்கே நடக்குது. பொதியை ஏற்றி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு பாருங்க, வியாபாரி யார், விவசாயி யார், நெல் எங்கே விளையுது, எப்படி கொண்டு போகணும். பாட்டு எழுதினவர் யார் தெரியுமா? சொன்னால் பரிசு கொடுக்கலாம். யார்? பட்டுக்கோட்டை. அப்புறம் யார் சொல்லிட்டா? மருதகாசி. கரெக்ட். பார்த்துட்டீங்களா? இல்லை இல்லை, ஏன்னா படக்குன்னு சில பேர் செல்லை எடுத்து போட்டு மருதகாசிக்கு பாட்டு பட்டுன்னு கரெக்டாக சொல்லிட்டாரு. அவருக்கு ஒரு தினமலர் ரிப்போர்ட்டரா? சரி, அவருக்கு ஒரு பரிசு கொடுத்துருங்க சாமிந்திர. எப்போவுமே பரிசு அவங்கள தான் கொடுக்க சொல்லணும், அப்போ தான் பெருமையாக இருக்கும். ஏன்னு கேட்குறீங்களா? கர்ணன் அவன் சம்பாரிச்சதையா கொடுத்தான்? துரியோதன காசை தானே கொடுத்தான்? யோசிச்சு பாருங்க. கொடுக்குற மனசு வேணும், அவ்வளோதான். ஐயா போகிறப்ப வாங்கிட்டு போயிருங்க, புஸ்தகம் வாங்கிட்டு போயிருங்க. சரி, மருதகாசி பாட்டுங்க. மருதகாசிங்கிற ஒரு எப்பயாவது நீங்கள் நேரம் கிடைச்சா ஸ்டடி சென்டரில் கூப்பிடுங்க. மருதகாசி பாட்டு மாத்திரம் பேசுகிறேன். ரொம்ப பேருக்கு அவர் எழுதின அரிய பாட்டெலாம் தெரியாதுங்க. பாவை விளக்குன்னு ஒரு படம், அகிலன் எழுதின கதை. சிவாஜி வந்து கதாநாயகன், 4 கதாநாயகி. 3 சரி ஆமாம் 3. அதாவது எம்என் ராஜம், பண்டரிபாய், குமாரி கமலா 3 பேர். அதில் தாங்க காவியமா நெஞ்சில் ஓவியமாங்கிற பாட்டு அதில் தான். அதே மாதிரி ஆயிரங்கண் போதாது வண்ணக்கிளியே குற்றால அழகை நாம் காண்பதற்கு இன்னொரு பாட்டு அதில் இருக்கு. வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னிடத்தில் வந்தால், சி.எஸ். ஜெயராமனுடைய குரலில். இந்த பாட்டு பூராமே மருதகாசி பாட்டு. ஏன் அவ்வளோ எதுக்கு இன்னைக்கு குத்துப்பாட்டு போடுறோமே சித்தாடை கட்டிக்கிட்டு, அந்த பாட்டு மருதகாசி பாட்டு. அதே போல் மாமா மாமான்னு ஒரு பாட்டு வருதுல்ல, மருதகாசி பாட்டு. அவர் கடைசியாக எழுதின பாட்டு எதுன்னு கேட்டால், எம்ஜிஆர் கூட்டிகிட்டு வந்து அவர் எழுத வச்ச பாட்டு இது. நான் நினைத்ததை முடிப்போன் படத்தில் வரக்கூடிய கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு. 5 தலைமுறையாக பாட்டு எழுதினவருங்க. நல்லா சொன்னால் பொறாமை இல்லாத மனுஷன் அவர். அதுக்கு எப்படி உதாரணம் தெரியுமா? பாசவலைன்னு ஒரு படம். இப்போ வந்த பாசவலையில் பழைய பாசவலைன்னு அந்த படம். அந்த படத்துக்கு ஒரு தத்துவ பாட்டு வேண்டிருந்துச்சு. விஸ்வநாத ராமூர்த்தி மருதகாசியை வச்சு எழுத வைக்கிறாங்க. அவர் 2-3 நாள் யோசிச்சுட்டு வரமாட்டேங்குதுங்கிறாரு. அப்புறம் கவிதாயரை வர சொல்லுங்கிறாங்க, உடுமலை நாராயண கவி வர சொல்லுங்கிறாங்க. அவருக்கு கால் ஷீட் கிடைக்கல. அவர் எப்படின்னா, அவர் கார்லேருந்து அப்படியே தூக்கி எறிஞ்சிக்கிட்டே போவார் அவங்க பாட்டை. அடுத்த ஸ்டுடியோ உடுமலை நாராயணகவி அவ்வளோ பிஸியாக இருந்தவர் கண்ணாசனுக்கு முன்னாடி. இப்போ ஒரு ஒல்லியாக ஒரு இளைஞர் வந்து ஒரு பாட்டு எழுதி அது கொண்டு வந்து காமிச்ச உடனே அதை வாங்கி பார்த்துட்டு இதெல்லாம் வைக்க முடியாது அப்படின்ட்டாங்க விஸ்வநாத ராமூர்த்தி. மருதகாசிட்டு கூப்பிட்டு காமிச்சாங்க. அவர் பாயே அருமையாக இருக்கே ஐயா, நல்லா இருக்கே, எங்கே அந்த பையனை இங்கே வாப்பா கூப்பிட்டு இந்த பாட்டை வைக்கட்டும், வைங்க, பாட்டு ஹிட் ஆகும். என்ன பாட்டு தெரியுமா? குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளநீருக்கு சொந்தம், குள்ளநீர் தப்பி வந்தால் குரணுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம், உனக்கு அது சொந்தம் எனக்கு அது சொந்தம், உலகத்துக்கு அது தான் சொந்தமடா. எழுதினவர் யார் தெரியுமா? அவர் பேர் கல்யாண சுந்தரம், ஊர் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாட்டை ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு கேட்டால் மருதகாசி. இந்த பாட்டில் தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? என்ன, அவன் வந்து சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம்னு எழுதியிருக்காருல, அது என்ன 6 அடியில் தானே புதைப்பாங்க, ஏன் 8 அடின்னு போட்டாங்க? அதுக்கு மருதாயி சொன்னார், செத்த பிறகு அவன் ஜௌரியமாக இருந்து போகிறான் விடுங்கடா அப்படின்னு இருக்காரு. கொஞ்சம் உருண்டு பரண்டு எந்திரிக்கட்டுமே பாட்டுக்கு உள்ளுக்குள்ள குழியில். தெரியுதாங்களா? பாட்டு வந்து எப்படின்னா நமக்கு ரசிக்க வைக்கிறது மட்டும் இல்லைங்க, அப்படியே ஒரு விஷயத்தை சிந்திக்க வைக்கவும் வேணும். எனக்கு என்னன்னா, அப்படி படம் பார்க்குறப்ப அப்படியான ஒரு வசனமோ அப்படி ஒரு கவிதையோ அப்படி ஒரு பாட்டோ இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பொங்கலுக்கெல்லாம்
படம் ரிலீஸ் ஆகுதுன்னா என்ன சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? கரும்பை தின்னுக்கிட்டு கூட்டத்தோடு போய் அந்த படம் பார்த்து வெளியே வர்றவங்களை பார்த்தா ஜல்லிக்கட்டு பாடு பிடிச்சவங்க மாதிரி இருப்பாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுவும் சோழவந்தானில் மதுரையில் படம் பார்த்து வந்தவொடனே 4 பேர் தேடி போய் கதை கேட்க போவோம். அவன் படத்தை பற்றி சொல்ல மாட்டான். படம் பார்க்க போகிறப்ப பயங்கர கூட்டம் ஆக ஓன் பில்டப் கொடுப்பான். நடுவில் நிப்பாட்டினான்னா உட்காந்துருக்கணும். நாங்கள் அவன் போய் சாப்பிட்டு வர்ற வரைக்கும் உட்காந்துருப்போம். அப்படியெல்லாம் கதை கேட்டோம். அதனால தான் நினைவில் நிற்கிது. நீங்கள் நம்ம நாளை மறுநாள் பொங்கல் அன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் பாருங்கள். ராஜா முத்தையா மன்றத்தில் தான் பேசினோம். தமிழ் திரையுலகினுடைய வெற்றிக்கு காரணம் வர்த்தக படங்களா அல்லது கலைப்படங்களா, அதாவது கமர்ஷியல் மூவியா கலைப்படங்களா, இதுதான் பேசியிருக்கோம். அதில் சரளமாக நான் சினிமாவை பற்றி சொல்லிட்டே வந்தேன். ஒருத்தர் கேட்டார், எப்படி இவ்வளோ ஞாபகம் சொல்கிறீங்கன்னு. ஒன்றும் இல்லை, அம்புட்டு செருப்படி பற்றி பார்த்த படம். எங்கள் அப்பா அலாரம் வச்சு முழிச்சிருந்து அடிப்பார். செகண்ட் ஷோ போயிட்டு வந்தோடனே எங்கள் வீட்டில் லைட் எரியுதுன்னா என் கூட வந்த பூரா காணா போயிடுவாங்க. அப்படி அடி வாங்கியிருப்பேன். ஆனால் எனக்கு அது நினைவில் நிற்குது. அது இன்றைக்கி எனக்கு பயன்படுது. இன்றைக்கும் கூட நீங்கள் பாபநாச படம் இப்போ பார்த்தீங்கல்ல, அதில் கமல் ஒரு சீனில் முதல்ல எடுத்தோடனே அவருடைய கண்ணில் இருந்து படம் ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் 2 போலீஸ்காரங்க ஒரு படத்தை தப்பாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அவர் சொல்லுவார், இல்லை அந்த படம் திருவிளையாடல், டைரக்டர் ஏபி நாகராஜன், கதை வசனம் அவர், சிவாஜி எப்படி அவர் சொல்லுவார். சொல்லிவிட்டு அந்த படம் நானும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ சொல்கிறாரு, இந்த சீன் உங்களை நினச்சி தான் வச்சோம் தெரியுமா. ஏன்னா நான் அவர்கிட்ட எந்த படம் சொல்கிறப்பையும் படம் பேர், கதை வசனம், பாடினது, தயாரிப்பு இவ்வளவு சொல்லிவாய். அதனால் இதே மாதிரி அதில் ஒரு சீன் நான் வச்சுருப்பேன் அப்படிம்பார். யார் கலைஞானி சொல்கிற அளவுக்கு நான் படம் பார்த்துருக்கேன்னா அதுதான் பெரிய விஷயம். இப்போ சொன்னார்ல செம்பி படம் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, அது கும்கி அளவுக்கு ஓடலை. ஆனால் அந்த செம்பியில் அந்த சின்ன குழந்தை இந்த கேங் ரேப்பில் மாட்டிக்கிட்டப்ப என்ன பாடுபடுதுங்கிற விஷயத்த சொல்கிறப்ப அந்த கண்ணுக்காக மட்டும் அவங்க அந்த கேமராவை பயன்படுத்தி எடுத்தாங்க. 2 பக்கம் படி வச்சு க்ளோஸ்அப்பில் நானே அரை மணி நேரம் அசையாமல் உட்காந்துருக்க வேண்டியிருந்துச்சு. சினிமாங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியெல்லாம் வந்துடாதுங்க. என்ன நடிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம்ல, அதுக்குள்ளே படுற பாட்டு பார்த்திங்கன்னா அவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்துக்கு மேலே என்ன, ஒரு கைதட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடும். 1000 கஷ்டப்பட்டாலும் குழந்தையினுடைய முகத்தை பார்த்த உடனே தாய்க்கு அந்த கஷ்டம் பூரா தீர்ந்து போகிற மாதிரியான ஒரு நிலை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பிரசவ வைராக்கியம், பிரசங்க வைராக்கியம், மயான வைராக்கியம். இந்த வைராக்கியம் என்ன, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறது. இந்த 3 நிற்காதான். பிரசங்க வைராக்கியம்னா என்ன தெரியுங்களா, ஒருத்தர் அருமையாக தத்துவ வித்தக தண்டி அலங்காரம் பேசுகிறான்னு வைங்க, அப்போவே யோசிப்பானா சொத்தை பூரா எழுதி வச்சுருவோம் தர்மத்துக்கு, இப்போவே குடும்பத்தை திறந்து சன்னியாசியாக போகிறோம் அப்படின்னு வாசப்படி வரைக்கும் நினச்சிட்டு பேசாமல் போயிடுவாங்களாம். அதுதான் அந்த பிரசங்க வைராக்கியம். மயான வைராக்கியம்னா என்ன தெரியுங்களா, இந்த செத்து தூக்கிட்டு போகிறப்ப பின்னாடி இப்போ தத்துவமாக பேசிட்டு போவாங்க. என்னையா வாழ்க்கை தான் போயிட்டான் மனுஷன், அவ்வளோதான் ஏன் இனிமேல் வாழ்க்கையெல்லாம் என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எது வரைக்கும் பேசுவாங்க, அந்த தண்ணிக்குள்ளே முங்கி குளிக்கிற வரைக்கும் பேசுவாங்க. எந்திரிச்ச உடனே அந்த டான்ஸு தமனா ஆடினதா ரம்யா கிருஷ்ணனா எப்படி பார்த்தீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சது. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையிலும் காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பழிந்தார்களே. திருமந்திரத்தில் அவர் சொல்கிற பாட்டு, ஊரெல்லாம் சத்தம் போட்டு அழுவாங்களாம். சில பேர் ஆகா ஓகா அப்படின்னு அழுவாங்களாம். பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டேன்னா என்ன வார்த்தை பாருங்க. பிறக்கிறப்ப எல்லாத்துக்கும் ஒரே பேர் குழந்தை, இறக்குறப்ப எல்லாத்துக்கும் ஒரே பேர் பிணம். அதில் சில பேர் பயந்துக்கிட்டு பாடி எடுத்தாச்சாம்பாங்க. ஏன்னா பிணம்னு சொன்னால் நைட் வந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாடி எடுத்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க. சத்தம் போடாமல் மெதுவாக கேட்பான். பிணமென்று பேரிட்டு சூறையிலும் காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பழிந்தார்களே. என்ன சுலபமாக அந்த விஷயங்களெல்லாம் முடிஞ்சு போகுதுன்னு பாருங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிற போது தத்துவம் சொன்னாலும் சரி, கதை சொன்னாலும் சரி, மற்றது சொன்னாலும் சரி, மனசை ஈர்க்கிற மாதிரி இருக்கணுங்க. அதான் முக்கியம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நீதிகள் சொல்கிற போது எது ரொம்ப முக்கியமான நீதிகளாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், 2 பேர் ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்கிற நீதிகள் தான் ரொம்ப முக்கியமானது. அது சாதாரணமாக சொல்ல முடியாது. உதாரணமாக பாரதத்தில் விதுர நீதின்னு வரும்.
பீஷ்ம நீதின்னு வரும். நான் என்னுடைய யூடியூப்பில் ஒரு இது போட்டிருப்பாங்க, விதிரனை கண்டு அஞ்சிய கண்ணன் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டிருப்பேன். நீங்கள் எப்பயாவது டைம் இருந்தால் பாருங்கள். கிருஷ்ண பரமாத்மாவே விதுரங்கிட்ட பயப்படுவாராம். ஏன் தெரியுமா? அவன் உண்மையானவன், அவன் உண்மைக்கு மாறா நடக்கவே மாட்டான். அவன்கிட்ட கடவுளே அஞ்சு நிற்பார்னு அர்த்தம். அந்த நீதி வந்து சாதாரணமானது கிடையாது. இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ நமக்கு சில கதை சொல்லி கொடுப்பாங்க. அதில் மரியாதைராமன் கதையில் ஒரு கதை என்ன தெரியுங்களா? ஞாபகம் வருதான்னு பாருங்கள். 4 பஞ்சு வியாபாரிகள் சேர்ந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எலி கடிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு பூனை வளர்ப்பாங்க. பூனை வாங்கி 4 பேருக்கு 4 கால் வச்சுக்கிடுவாங்க. இது உனக்கு, இது எனக்கு, இது எனக்கு. 4 பேர்னு 4 பேரும் அதுக்கு இதெல்லாம் மாட்டி சாக்ஸ் எல்லாம் போட்டுலாம் இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகும், விளக்கில் இருக்கக்கூடிய திரியை அந்த எலி வந்து இழுக்க, அதை போய் பூனை போய் பிடிக்க, அந்த தீ அப்படியே பரவி பஞ்சு மூட பூரா இதாகி எரிஞ்சு போயிடும். இப்போ இந்த 3 பேரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, 4 பேரும் அதை பகிர்ந்துக்கிறோம் நியாயப்படி. ஆனால் இவங்க 3 பேர் கேஸ் போடுவாங்க. எப்படி? இந்த 4வது கால்கார இதில் தான் நெருப்பு பிடிச்சிச்சு. அப்போ அவன் தான் எங்கள் 3 பேருக்கு நஷ்டம் எடுத்து தரணும். அவன் காலில் இருந்த அந்த இதில் தானே நெருப்பு பிடிச்சிச்சு, அவன் தான் தரணும். இப்போ அவன் சொல்கிறான், எப்பா நம்ம எல்லோரும் தான்டா சேர்ந்து வளர்ந்தோம், திடீர்னு இப்படி சொல்கிறீங்களாடான்னு. மரியாதைராமன்ட்டு அந்த கேஸ் வருது. அவர் ஒரு தீர்ப்பு சொன்னாருங்க. எப்படி சொன்னார் சொல்லு தெரியுமா உங்களுக்கு? யாரும் எதிர்பார்க்காத தீர்ப்பு சொன்னா தான் நல்ல தீர்ப்பு. 3 பேரும் கேட்குறாங்க, உங்கால் தானே, அதில் தானே நெருப்பு பிடிச்சி இது பண்ணிச்சு, அப்போ நீ தானே தரணும், நமக்கு நியாயமாக தானே வருது. ஆனால் மரியாதைராமன் மாற்றி சொன்னார். எப்படி சொன்னார் தெரியுமா? நீங்கள் 3 பேர் தான் உங்களுக்கு கொடுக்கணும். எப்படி? அது காலில் நெருப்பு படிச்சுல்ல, அந்த காலில் ஓடி இருக்க முடியாதுல்ல. இந்த 3 காலை வச்சுக்கிட்டு தான் இந்த ரூம் பூரா ஓடி இருக்கு. அப்போ அம்புட்டு நெருப்பு பிடிக்க உங்கள் 3 கால் தான் காரணம், மரியாதையாக பணத்தை கட்டு அப்படின்னார். இது தாங்க வேறு வகையில் யோசிக்கிறது. உலக நீதிகளெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உலக நீதினே ஒரு நூல் இருக்குங்க. உலகனா நீதிங்கிறது ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், அது மாதிரி உலக நீதி 7 இளம் தமிழ்னு இருக்குது. பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுங்க, படிக்க சொல்லுங்கள். ஒவ்வொரு தீர்ப்புக்கு பின்னாடி ஒரு முக்கியமான செய்தி இருக்கும். இப்போ ராஜேஷ் நடிகர் இருக்கார்ல, அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தாருங்க. அதில் ஒரு செய்தி சொல்லியிருந்தார். இப்போ நான் அதை கேள்வியாக கூட உங்கள்கிட்ட கேட்குறேன், நானே பதில் சொல்லிடுவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம டென்ஷனை ஏற்படுத்திடக்கூடாது. இந்த கால்ரா ஊசி போடுறத காட்டில் எது கஷ்டம்னா, நம்ம போகிறப்ப பார்த்து ஊசியை கழிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போத்தான் ரொம்ப வலிக்கும். அது மாதிரி கேள்வி கேட்குறேன்னா ஒன்றும் இல்லை. லண்டனில் மகாராணி, அந்த இவங்க வந்து விக்டோரியா மகாராணி போகக்கூடிய சாரட் வண்டியினுடைய குதிரைகள், 7 குதிரைகள், அந்த குதிரைகள் போகிற அழகு அவ்வளோ அருமையாக இருக்குமா. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு வியாபாரி, இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர், அதே மாதிரி 7 குதிரைகள் போட்டிய வண்டியை ஒன்றை உருவாக்கி 7 குதிரைகளை வச்சு அந்த ஊரை சுற்றி வந்துட்டார். அவர் மேலே ராஜ தண்டனை, அதாவது ராஜ துரோக தண்டனை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ராணி மாதிரி நீ இருக்கக்கூடாது, நீ வந்து கேலி பண்ணுறேன்னு அர்த்தம். இப்போ அவருக்கு என்னென்ன ஏறத்தால மரண தண்டனை அளவுக்கு வந்துருச்சு. அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்போ உங்களை மாதிரி ஒரு வழக்கறிஞர்கிட்ட போய் கேட்குறாரு, எப்படி என்னை காப்பாற்றுற, என் சொத்து முழுவதும் தர்றேன், எனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, என்ன செய்யறது? அவர் பக்கம் பக்கமாக படிக்கலைங்க, 2 விஷயத்தை மாத்திரம் படிச்சுட்டு கோர்ட்டில் போய் வாதாடினார். வாதாடி வெளியே கொண்டு வந்துட்டார். அவரை எப்படி வாதாடினார் தெரியுமா? 7 குதிரை பூட்டினா அதே மாதிரியான வண்டியில் அவர் போனது தப்பு, சரி, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு செய்தி, ராணி போன அந்த வண்டியில் இருந்த 7 குதிரைகளும் ஆண் குதிரைகள், இவர் வச்சிருந்த 7 பெண் குதிரைகள். அதனால அந்த வண்டி வேற, இந்த வண்டி வேறன்னார்ல. கேஸ் உடனே என்னாச்சு, இவர் பக்கம் தீர்ப்பாயிடுச்சு. தீர்ப்பாயிடுச்சா, அந்த பணக்கார வந்து சொத்து முழுவதையும் கொடுத்தான், வாங்க மாட்டேன்ட்டார். ஒன்றும் வேண்டாம், வச்சுக்கோ, நீ நல்லது செய்யணும்னு நினச்சேன். அவர் யார் தெரியுங்களா? முகமது அலி ஜின்னா. யார்? பாகிஸ்தானுடைய அதிபராக இருந்தார்ல, முகமது அலி ஜின்னா. நேருவுக்கு இணையாக அவரை பற்றி சொல்லுவாங்க. இதை நான் படிக்கிறப்ப எப்படி தோணுச்சுன்னா,
நீதி சொல்கிறதுங்கிறது சாதாரணம் கிடையாது, வழக்காடுறதுங்கிறதும் சாதாரணம் கிடையாது. அந்த வழக்காடுகிற போது நம்முடைய பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். எப்படி செஸ் விளையாடுறப்ப இப்போ நீங்கள் அந்த குகேஷ் பார்க்குறோம்ல, அந்த குகேஷ் என்ன பண்ணுறாருன்னா ஜெயித்த உடனே சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா, நான் சாதாரண ஆள்கிட்ட ஜெயிக்கலை, என் கூட எதிர்த்தாப்பில் விளையாண்ட அந்த சீன நண்பர் யார் தெரியுமா, பல உலக போட்டிகளில் ஜெயித்தவர், அவர்கிட்ட நான் ஜெயிச்சேங்கிறது தான் எனக்கு பெருமைன்னு சொன்னால் எதிரியும் பாராட்டுகின்ற குணம் இருக்கணும். ராவணன் சொன்னாங்க எப்படி தெரியுமா, நான் சாக போகிறது உண்மை, ஆனால் சரியான ஒரு வீரன்ட்ட சாகிறேன், நாசம் வந்துற்ற காலை நல்லதொரு பகையை கண்டேன், எனக்கு எதிரியாக இருக்கக்கூட சில பேருக்கு தகுதி வேணும்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. எல்லாரும் எனக்கு எதிரி கிடையாது, எனக்கு எதிரியாக இருக்கணும்னா அதுக்கு அவனுக்கு தகுதி வேணும், அதுதான் உண்மை. இப்போ இந்த மாதிரியான கூர்மை நல்ல ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப ஏற்படுற சந்தோஷங்கள், தைப்பொங்கலை பொறுத்த மட்டும் நமக்கு அதுதாங்க வேணும். நான் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். எப்படின்னா, புதுசாக எதையாவது பார்த்தா கேட்டால் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதில் என்ன அப்படின்னா, இந்த சதுரங்க விளையாட்டிலேயே அதனுடைய நிபுணர் ஒருத்தர் ஒரு முறை பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டியில் அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. என்ன தெரியுங்களா, இதில் எத்தனை பேருக்கு சதுரங்கம் செஸ் விளையாட தெரியுங்களா? தெரிஞ்சவங்க சும்மா ஒரு பேர் கேட்குறேன், ஏன்னா சம்மந்தமே இல்லாத விளையாட்டை நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. அதில் அதிகமான பவர் உள்ள ஒரு இது எதுன்னு கேட்டிங்கன்னா ராணி தான் எல்லா பக்கமும் நகலக்கூடிய ஆற்றல் உள்ளது. உதாரணமாக யானை நேரம் மட்டும் போகும், குறுக்க போகாது. பிஷப் குறுக்க மட்டும் போகும், நேரம் போகாது. அந்த சிப்பாய்கள் ஒரு ஸ்டெப்பு தான் நகரும், இது பண்ண முடியாது. ராஜா உட்காந்துருப்பாரு தவிர அவரை காப்பாற்றத்தான் எல்லாரும் போராடணும். இதில் குதிரையை நகட்ட தெரிஞ்சவன் தாங்க பெரிய ஆள். தெரியுமா உங்களுக்கு? அந்த குதிரை மட்டும் அதனுடைய எப்படி அது மூவ் ஆகும்னா எல் ஷேப்பில் மூவ் ஆகும். அதாவது இப்படி இருந்து இங்கே போகும், இப்படி இருந்து இங்கே போகும், இப்படி இருந்து 3 கட்டம் போகும். இது இப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருந்துறீங்களா, முதல்ல சதுரங்க விளையாட்டு இப்படி இல்லையாமுங்க, ராணிக்கு இவ்வளோ பவர் இல்லையா, ராஜாவுக்கு தான் இவ்வளோ பவர் இருந்துச்சா. விக்டோரியா எட்வர்ட் ராணி பதவி ஏற்ற போது ஒரு முடிவு பண்ணுறாங்க அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் சேர்ந்து. என்ன அப்படின்னா, பவர் முழுவதும் ராணிகிட்ட இருக்குன்னு காட்டினா தான் அவங்கள கண்டு இந்த நாடு பயப்படும். அது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா சதுரங்க விளையாட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அப்போ மாத்திரம் இல்லைனா நம்ம விக்டோரியா மகாராணி பதவியேற்றப்போ தான் செஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த ராணிக்கு அத்தனை பவரையும் கொடுத்து ராஜாவை டம்மி ஆக்கியிருக்காங்க. இப்போ மதுரையிலேயே யார் தெரியுமா, சிவபெருமான் சொக்கநாதர் டியூக், அவர் வந்த வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை. இங்கே முதல்ல போய் சாமியை கும்பிட்டு இப்போ அம்மா அம்பிகையை கும்பிட்டு தான் இங்கே வருவோம். அது மாதிரி அங்கே இந்த விளையாட்டில் அவ்வளவு பவரையும் கொடுத்தது யாருக்குன்னா அந்த ராணிக்கு தான் இருக்குங்கிறத முதல்ல அறிவாளிகள் நம்ப வச்சு அது மூலமாக மக்களை கொண்டு போய் சேர்க்கணுமா. இந்த ஒரு நான் சொல்லி முடிச்சிடுறேன். செஸ் விளையாட்டில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, விளையாட தெரியாத ஒருத்தனோட விளையாடக்கூடாது. ஏன்னா விளையாட தெரியாதவனை தோக்கடிக்கவே முடியாது. ஏன் வச்சுங்க, நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் இங்கிட்டு உன்னை நாட்டி விட்டுருவான், முடிஞ்சு போச்சு. நம்ம அப்படி வந்தால் இப்படி வருவோம், இப்படி வந்தால் அப்படி வருவோம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்போமா, அது லூசு மாதிரி இருந்தால் இப்படிம்பாங்க, போச்சு. சில பேர் தோக்குற மாதிரி தெரிஞ்சால் ஆட்டை கழிச்சிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தோக்குற மாதிரி வந்துச்சுருவாங்க, நான் ஒன்றும் வரலப்போ அப்படி தள்ளிவிட்டு, எடே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஒன்றும் வேணாம் இருக்கட்டுங்க. நல்ல விஷயங்களை பார்க்கறது, கேட்கறது, பிள்ளைகளுக்கு சொல்லித்தரது. இதில் அவர் சொன்ன மாதிரி வயிறு ஒழுங்க சிரிக்க வைக்க அப்படின்னு சிரிக்க வைக்க முடியாதுங்கள, கண்டினியூஸாக ஜோக் சொல்ல எனக்கு முடியும், தாராளமாக சொல்லலாம். நான் எப்படி சொல்லுவேன் ஜோக்கெல்லாம் அப்படின்னா, தனியெல்லாம் யோசிக்கிறது இல்லை. நான் வழக்கமாக பஸ்ஸில் போவேன், சோழவந்தான் பஸ்ஸு, பெரியார் பஸ் ஸ்டாண்டு. அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டுடைய சிறப்பே என்னென்னா, மழை பெஞ்சுன்னா அந்த காலத்தில் எல்லா தண்ணியும் அங்கே தான் நிற்கும். அப்படி எல்லா தண்ணியும் அங்கே நிற்கிறதுனால முழுங்கால் தண்ணிக்குள்ளே போயிட்டுருப்போம். அதில் ஒருத்தன் சொல்லுவேன், பெரிய குளம்னு கத்துவேன். அவன் பஸ் ஸ்டாண்டை சொல்கிறானா பஸ்ஸை சொல்கிறானான்னு தெரியாது. எங்கள் ஊர் பஸ்ஸை எப்படி கண்டுபிடிப்பேன் தெரியுமா, திடீர்னு எல்லோரும் எந்திரிச்சு ஓடினாங்கன்னா அது எங்கள் ஊர் பஸ்ஸுன்னு கண்டுபிடிச்சி போடலாம்.
அந்த கூட்டத்தில் போகிறப்போ வர்றப்போ நான் பாடுற பாடு இருக்கு பாருங்க, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணமாக மதுரையில் ஒரு 2 பஸ்ஸை பார்த்தா நான் ரொம்ப பயப்படுவேன். ஒன்று 32 மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு போகிறது, இன்னொன்று 42 பாண்டி கோயிலுக்கு போகிறது. இந்த 2 பஸ்லையும் டிரைவர் கண்டக்டராக போகிறவருக்கு தனியாக சம்பளம் கொடுக்கணும், 2000. ஏன் தெரியுமா? வெள்ளியும் செவ்வாயும் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அதில் பஸ்ஸில் ஏறினோடனே சில பொம்பளை ஆளுக்கு சாமி வந்துடும். பார்த்துருக்கீங்களா? சாமி வந்தால் டிக்கெட் கேட்க முடியுமா? ஒரு அம்மாட்ட அந்த அம்மா பஸ்ஸை விட்டு இறங்கி பாண்டி கோயிலில் ஓடுது, கண்டக்டர் விரட்டி ஓடுறாரு, டிக்கெட்டு ஓடுறாரு. அந்த அம்மா படாலும் திரும்ப நான் பாண்டி அப்படிங்குது, இவர் நான் பாண்டிய பிஆர்சி சொல்ல முடியுமா? நானே பார்த்துருக்கேன். எல்லாரும் ஏறி உட்காந்துருக்கோம். ஒரு கண்டக்டர் ஏறினார், சோழவந்தானுக்கு ஒரு டிக்கெட்னு ஒரு ஆள் கேட்டார். சோழவந்தான் போகாத அப்படின்னா, போகாதா அப்படின்னு 44 பேர் எந்திரிச்சாங்க. அவர் பயந்து போனார். அவர் வேறு பஸ்ஸு கண்டக்டரு. அவர் மாறி ஏறி எப்போ பயந்தாருன்னா மெஜாரிட்டி கூட இருக்கு. இதை படத்தில் வச்சுருப்பாங்க. அப்படியே நீங்கள் பாருங்களேன். ஒன்றும் இல்லை, நான் ஒரு தடவை கேட்டாருன்னு சொல்லி 50 ஜோக்கையும் நான் வந்து பேசிக்கிட்டேன். அப்படியே கொண்டு போய் அந்த படமாகிட்டு போயிட்டான். எல்லோரும் செய்வாங்க. எனக்கு பெரிய சங்கடம் என்ன தெரியுங்களா? ஏன் ஜோக்கை ஏன் முன்னாடி சொல்லி இது நீங்கள் கேட்டிருக்கவே முடியாதுமாங்க. நான் என்ன செய்யறேன், நான் எப்படி கேட்பேன்? நீ தான் சொல்லிவிட்டில்ல. பஸ்ஸில் ஏறினவுடனே சில சமயத்தில் பெண்களுக்குள்ளே சண்டை வந்துடும். பார்த்துருக்கீங்களா? ஒரு அம்மா சொல்லுது, இங்கே மரியாதையாக சன்னல் கதவை போட்டு குளிர் காத்துப்பட்டா செத்துருவேன். இன்னொரு அம்மா மரியாதை திறந்து விட்டு வேர்த்தா நான் செத்துருவேன். 2 சன்னலை ஏற்றி இறக்கி பிக்கிதுங்க. கண்டக்டர் ஓடியாது கும்பிட்றாரு, தாயே தாயே பிக்காதீங்க, பொது சொத்து கேட்கல. அதுக்குள்ளே பின்னாடி இருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்து என்ன அப்படின்னு கேட்குறான். இந்த கண்டக்டர் என்னம்மா சண்டைன்னு. அப்போ சொல்லுது, ஒரு அம்மா சொல்லுது, எப்படி சன்னலை ஏற்றி விட்டா குளிராது பட்டு நான் செத்து போவேன், அதனால ஏற்றக்கூடாது. இன்னொரு அம்மா இறக்கி விட்டால் வேர்த்து நான் செத்து போவேன், இறக்கி விடக்கூடாது. சன்னலை ஏற்றி இறக்கி பிக்குது. அப்படியே பஸ்ஸுக்குள்ளே இருந்து ஓடியாந்தான். என்ன சத்தம்? ஒன்றும் இல்லையா, சன்னலை ஏற்றுனா இவன் சாவா, இறக்குனா அவன் சாவா, நான் என்ன செய்ய? அவன் நல்லா பதில் சொன்னான் பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஏற்றி விடு, இவன் சாகட்டும். ஒரு 5 நிமிஷம் இறக்கி விடு, அவன் சாகட்டும். கண்டக்டர் அழுதுட்டார். ஏன் அப்படி சொல்கிற? 2 யாரை விட்டு பொம்பளைன்னாரு. அவன் சொன்னா 2 ஏன் பொண்டாட்டி தாயா, எங்கே வேணாலும் சண்டை ஓட்டு கொள்ளுவாளுங்க, செத்தா வேறு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். அவன் ஒரு லட்சிய புருஷனாக பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஏதாவது நடந்தால் நடக்கட்டுமே. இதெல்லாம் பஸ்ஸில் போகிறப்ப பார்த்தா தாங்க நமக்கு தெரியும். அதுவும் சில பேர் செல்லமாக நம்ம தோளில் படுத்து தூங்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏறினவுடனே படுத்துருவாங்க. நமக்கு தூக்கமே வராது. நல்லா தூங்கிட்டு இருந்த ஒரு புருஷனை போய் பொண்டாட்டி அடித்து எழுப்பியிருக்கா. என் பயந்து என்னன்னான் இருக்கான், தூக்க மாத்திரை சாப்பிடாம படுத்துட்டீங்க. அவன் தான் தூங்குறான்ல, விட்டேன்னேன். சரி, நான் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இதுக்காக கோயம்புத்தூர் போகிறதுக்காக ஏறி உட்காந்துருந்தேன். பஸ்ஸில் நம்ம ஊரில் எத்தனை பஸ் ஸ்டாண்டுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏறி உட்காந்துருந்தேன். என் கூட ஏறின ஒருத்தன் கேட்டான், நீங்கள் கோயம்புத்தூரா? ஆமாம். பழனி வந்து எழுப்பி விடுங்கன்னு என் தோளில் படுத்து தூங்கிட்டான். நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வரவும் உழுப்பி எழுப்பி ஐயா பழனி ஐயா பழனின்னு நான் கத்தி வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டாங்க. அவன் சாமி கும்பிட்றதுக்கு என்னையை நேர்ந்து விட்டு இருந்திருக்கான். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்கள் ஏன் முழிச்சிருந்தீங்க? இங்கே வருங்க, முழிச்சிருக்கலனாலும் வைவாங்கிங்க. ஒருத்தன் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் ஏறியிருக்கான். அங்கேருந்து ஒருத்தர்கிட்ட போய் இப்படி கும்பிட்டு, ஐயா எனக்கு 38 வயசு, நான் கடைசி இன்டர்வியூக்கு போகிறேன். அது ஏன்ட்ட சொல்கிறேன்னார் அவர். இல்லை சொல்கிறேன், எனக்கு 38 வயசு, இதுதான் என் கடைசி இன்டர்வியூ. இல்லையா, இது எதுக்கு ஏன்ட்ட சொல்கிற? நான் விழுப்புரத்தில் இறங்கணும். சரி, அதுக்கு என்ன? இப்போ நீங்கள் மெட்ராஸ் உங்கள் நம்பரை பார்த்தேன், மெட்ராஸ்ன்னு போட்டுருந்துச்சு. என்னை விழுப்புரத்தில் இறக்கி விட்டுறணும். 38 வயசு, கடைசி இன்டர்வியூக்கு போகிறேன், போய் படுங்க. நான் ஐயா திருப்பி சொல்கிறேன், ஒருவேளை நான் இறங்கலைன்னா நீங்கள் அதுக்காக கவலைப்படாதீங்க. என் காலரை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருங்க, ஏற வந்தால் கூட எட்டி மிதிச்சிருங்க. கடைசியாக சொல்கிறேன், 38 ஏலே போய் படுறா, போய் படுத்துட்டான். வண்டி மெட்ராஸ் போயிடுச்சுங்க.
இவன் எந்திரிச்சு பார்த்தா மெட்ராஸில் நிற்குது. செத்தம்டா. எந்திரிச்ச உடனே இவரத்தை வந்து வைய வந்தேன். யாரை இறக்கி விட சொன்னவர். அட பாவி சண்டாளா, குடும்பத்தை கெடுத்துப்பிட்டியாடா. 38 வயசுன்னு 38 தடவை சொன்னலடா. விழுப்புரத்தில் இறக்கி விட சொன்னல, இறக்கி விட்டியா? உனக்கு அறிவு இல்லை அப்படி இப்படின்னு இருக்கான். அந்த ஆள் பேசாமல் இருக்கேன். உனக்கு காது கேட்காதண்ணா. காதெல்லாம் கேட்கும். இறக்கி விடாததுக்கே நீ இப்படி வயிறு இல்லை. நீ நினச்சி ஒருத்தனை விழுப்புரத்தில் இறக்கி விட்டேன். அவன் ஒடியாந்து ஏற வந்தான். நெஞ்சில் மிதிச்சு தள்ளினேன். அவன் பெட்டி எடுத்து அவன் மூஞ்சில் எரிஞ்சேன். அவன் என்னை என்ன வைவையான். அவனுக்கு என்னன்னா நம்மளை எதுக்கு வெளியே ஏற்றுறாங்க, எதுக்கு தள்ளுறாங்கன்னு தெரிஞ்சிருக்காது. அப்போ இறக்கி விட வேண்டியவனை இறக்கி விடாட்டாலும் தப்பு, இறங்கக்கூடாதவனை இறக்கி விட்டாலும் தப்பு. செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். இதுதான் திருக்குறள். செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் போனாலும் தப்பு, செய்யக்கூடாததை செய்தாலும் தப்பு. திருக்குறள் எப்படிலாம் பயன்படுத்து பார்த்தீங்களா? அதனால் நல்ல விஷயங்களை நல்ல இலக்கியங்களோடு நல்ல செய்திகளோடு புராணம் மரபு இலக்கியம் இந்த பாருங்க எல்லாத்தையும் படிங்க. நமக்கு நிறைய கொள்கை கோட்பாடு எல்லாமே உண்டுங்க. அந்த கோட்பாடு கொள்கை எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அதோடு சேர்ந்து எதுலெல்லாம் நல்லது இருக்கோ அதெல்லாம் எடுத்து படிங்க. கண்டது கற்க பண்டிதன் ஆவான்னு ஒரு வார்த்தை உண்டு. என்ன வேணுமோ இந்த கடலப்பருப்பு வாங்கி தின்னுட்டு அதை அந்த பேப்பரை அப்படி திருப்பி அதில் ஒரு கவிதையை படித்த உடனே ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா? அதுதாங்க கல்வியினுடைய ஆற்றல். என் நண்பர் தங்கமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தார். ஒரு அப்படி 2 வரி தான், சட்டுன்னு முடிஞ்சு போகும் கவிதை. பட்டிமன்றம் முடித்து விட்டு வீட்டிற்கு வந்தேன், வழக்காடு மன்றம் முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். புரியல? அந்த அம்மா புடின்னு பிடிக்குது. எங்கே போனேன், எப்படி பட்டிமன்றம் முடித்து விட்டு வீட்டுக்கு வந்தேன், வழக்காடு மன்றம். பாருங்க, சில இடத்துல அந்த கவிதையை ஒரு வரியில் நிறுத்துகிற போது அப்புறம் நம்மளை யோசிக்க வைக்கிறது. எப்போவுமே ஸ்பேஸ் அதுதான் மகிழ்ச்சியை தரும். நிறைய கூட்டமாக இருக்கிறது ஒரு வகை. கூட்டத்தில் இடம் விட்டு சில மௌனங்கள் தான் பல அர்த்தங்களை தரும்னு சொல்லுவாங்க. அதுதான் மௌனம் எனது தாய்மொழி அப்படின்னு கண்ணாசன் எழுதுவார். அதே பாட்டாக அவர் எழுத காரணம் வந்து கண்ணாசனே இவர் ஜெயகாந்தனே ஒரு சிறுகதை எழுதியிருப்பாருங்க. மௌனம் எனது தாய்மொழின்னு ஒன்று எழுதியிருப்பார். ஜெயகாந்தன்லாம் படிங்க, கவிதைகளை படிங்க, புராணங்கள் இருந்தால் அதையும் படிங்க, என்னென்ன வேணுமோ அப்படியும் படிங்க. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் நிலையில்லாதது நம்முடைய வாழ்க்கை. எவ்வளவு காலம் எப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம கேட்டுக்கிட்டு வர்றதில்லை, சொல்லிட்டு போகிறதில்லை. இதுதான் வாழ்க்கை. கேளாதே வந்து கிளைகளாய் தோன்றி வாழாதே போவரால் மாந்தர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் வாசியுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள், உரையாடுங்கள், நண்பர்களோடு பேசுங்கள். தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் பேச்சுங்கய்யா. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிற பேச்சுங்கய்யா. நீங்கள் நீண்ட காலம் உடல் ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம். ஏன்னா இதே மாதிரி எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கோம்னா வருஷம் ஃபுல்லுக்கு நான் வந்து ஸ்டே, இன்ஜெக்ஷன், டைரக்ஷன், மேண்டமஸ், செர்ஷியரிஃபே மேண்டமஸ் அப்படியே கஷ்டப்பட்டு ஆர்டர் வாங்கிட்டு அவரோட கிளைண்ட்ஸ்கிட்ட சொன்னால் கூட அப்படியே ஆர்டர் காப்பி இன்றைக்கி நைட்டே கிடைக்குமான்னு இவ்வளவு மாதிரியான கிளைண்ட்ஸுகளுடைய சுமைகளை மட்டுமே சுமந்துக்கிட்டு இருக்கிற இந்த வழக்கறிஞர்களுடைய ஒரு மன அழுத்தத்திற்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தாங்கய்யா. நிறைய பார்த்தேன், நிறைய வயது வித்தியாசமின்றி எல்லாருமே ரசித்தாங்கய்யா. எங்கள் அப்பா வந்து சிவாஜி கணேசன் ரசிகர். நீங்கள் ராஜபாட்டு ரங்கத்துறையை சொல்லும்போது அப்படியே அவர் சிவாஜி கணேசனாகவே மாறிட்டார். எங்கள் வீரகதிரவன் சாரும் ஆண்டிராஜ் சாரையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொப்பை வலிக்க குலுங்க அவங்க சிரிச்சதை இன்னைக்கு பார்த்தேன் நான். மயிலாட் அப்படின்னு அவர் போகிற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 7th கோர்ட்டில் இருப்பார், கையில் பேப்பர்ஸ் இருக்காது. அடுத்து 8th கோர்ட்டுக்கு போவார், ஒரு ரன்னிங்கில் இருந்துக்கிட்டே இருப்பார். எங்கே தான் மனுஷனுக்கு இது இருக்கும்? நான் எங்கள் சீனியர் லட்சுமி ராஜ் சார்ட்ட கேட்போம், எப்படி சார்னு. அந்த மனுஷனை உட்கார வச்சு அவருடைய தொப்பையெல்லாம் வலிக்க வச்சிங்கய்யா நீங்கள். ஆண்டிராஜ் சாரே அதே மாதிரி தான். எங்கள் அப்பா வந்து நீங்கள் வந்து எந்தன் பார்வைன்னு பாடும்போது எங்கள் அம்மாவை சைடு பார்வை பார்த்தாங்க, நான் பார்த்தேன். எந்த அளவுக்கு போயிட்டீங்க பாருங்களேன். ஜெசி மேடம், கிருஷ்ணவேணி அக்கா அவங்கெல்லாம் அப்படியே உங்களோட அப்படியே கண்ணதாசனுக்குள்ளேயே லயித்துட்டாங்க. லூயி சார் என்னுடைய மூத்த சீனியர், இமிடியட் சீனியர். அவங்க அப்பா சமீபத்தில் தவறி இருந்தாங்க. நான் அவரை தாடியோடு பார்க்கும்போது ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி அவர் பின்னாடி நின்று அவ்வளோ விழுந்து சிரிச்சாருங்கய்யா. நல்லா இருக்கணும் நீங்கள்.
கணபதி சாமி சார் சீனியர் இஎஸ்ஐ டைரக்டர், நான் வரலாமா அப்படியெல்லாம் கேட்டிருந்தாங்க. பார்த்தேன் மனுஷன் அவ்வளோ விழுந்து சிரிக்கிறார். விக்டோரியா டீச்சர் வந்திருக்காங்க, வின்சென்ட் சாருடைய மனைவி, ஆங்கில பேராசிரியர். ஆனால் ஒரு தமிழ் பேராசிரியருக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சலாம் இல்லையா இது? நிறைய பேரை சொல்லலாம். கவிஞர் மகாராஜாவை பார்த்தேன். எல்லாத்த விட தினமலர் ராஜ்குமார் சார் வந்து உங்களுக்கு வந்து மருதகாசியை சொன்னார்ல, இருக்கிற பத்திரிகையாளர்கள்லையே 4 வார்த்தை பேசினா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பதில் பேசக்கூடியவர் தான் தினமலர் ஆசிரியர். அவரே அவ்வளோ இருந்து சவுண்டு கொடுத்து உங்களோட வந்து இயல்பாகிறாரு. ஆக ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கட்டி போட்டதாக சொல்ல முடியாது. சிரிக்க வைத்து சிந்திக்கவும் வைத்த உங்கள் குரலுக்கும் தமிழுக்கும் நாங்கள் என்னைக்கும் தலை வணங்குகிறோம். ஒரு பலத்த கரகோஷத்தோடு பரிசளிப்பு விழா, விளையாட்டு போட்டிகள் நடந்தது. எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். பெண்களுக்கான விளையாட்டு போட்டியின் பரிசுகள், நாட்டுப்புற கலைஞர்களை கௌரவிக்கிறார் நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர் ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள். அடுத்தது பறை குழுவினர். நேரம் இல்லாதனால வேகமா வரணும். கலைஞர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பறை குழுவினர் மேடை ஏறுறாங்க. நன்றி சார். நன்றி. அடுத்து பறையாட்ட குழுவினர், பறையாட்ட குழுவினருடைய சிறப்பு பேச்சாளர் கௌரவிக்கிறார். பறையடித்த கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக பரிசு வழங்கும் விழா, ஷார்ட் புட் அபவ் 40 உமன்ஸ். முதல் பரிசு வழக்கறிஞர் கில்டா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இரண்டாம் பரிசு வழக்கறிஞர் வித்யாதேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ஷார்ட் புட் பிலோ 40 முதல் பரிசு ஆர் அஸ்வினி வழக்கறிஞர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டாம் பரிசு வழக்கறிஞர் பி சுஷ்மிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மூன்றாம் பரிசு வழக்கறிஞர் எஸ் ஆனந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிலோ 40 200 மீட்டர் ரன்னிங் வழக்கறிஞர் எஸ் ஆரோக்கிய மேரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வழக்கறிஞர் ஆனந்தி அவர்களுக்கு பதிலாக வழக்கறிஞர் சகிலா அவர்கள் பரிசுகளை வாங்குவார். பிலோ 40 200 மீட்டர் ரன்னிங் இரண்டாம் பரிசாக வழக்கறிஞர் என் சக்தி பிரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மூன்றாம் பரிசாக வழக்கறிஞர் ஆர் அஸ்வினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ஜாவ்லின் த்ரோ பிலோ 40 முதல் பரிசாக ஆனந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டாம் பரிசாக வழக்கறிஞர் ஆர் அஸ்வினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மூன்றாம் பரிசாக வழக்கறிஞர் சுஷ்மிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக 100 மீட்டர் அபவ் 40 முதல் பரிசாக வழக்கறிஞர் வித்யாதேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டாவது பரிசாக வழக்கறிஞர் கில்டா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக டிஸ்கஸ் த்ரோ பிலோ 40 முதல் பரிசாக வழக்கறிஞர் சுஷ்மிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டாம் பரிசாக வழக்கறிஞர் ஆர் அஸ்வினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மூன்றாவது பரிசாக வழக்கறிஞர் ஆனந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக டிஸ்கஸ் த்ரோ அபவ் 40 வழக்கறிஞர் கில்டா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டாவது பரிசாக வழக்கறிஞர் வித்யாதேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக 100 மீட்டர் பிலோ 40 முதல் பரிசாக வழக்கறிஞர் ஆரோக்கிய மேரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டாவது பரிசாக வழக்கறிஞர் சக்தி பிரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மூன்றாவது பரிசாக வழக்கறிஞர் அஸ்வினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக 100 மீட்டர் அபவ் 40 வழக்கறிஞர் வித்யாதேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டாவது பரிசாக வழக்கறிஞர் கில்டா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கடைசியாக ஜாவ்லின் த்ரோ அபவ் 40 முதல் பரிசாக வழக்கறிஞர் வித்யாதேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டாவது பரிசாக வழக்கறிஞர் கில்டா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக ஆண்களுக்கான பரிசு வழங்கும் விழா நடைபெற உள்ளது. மென் ஷார்ட் புட் பிலோ 40 முதல் பரிசாக வழக்கறிஞர் கே விக்னேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டாவது பரிசாக வழக்கறிஞர் என் அர்ஜுன்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
அனைவரும் பலத்த கைதட்டல் கொடுக்கலாமே. மூன்றாவது பரிசாக வழக்கறிஞர் ஆர் சின்னமருது அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக அபோவ் 40 முதல் பரிசாக வழக்கறிஞர் எஸ் பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டாவது பரிசாக வழக்கறிஞர் எம் ராஜராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மூன்றாவது பரிசாக வழக்கறிஞர் எஸ் லூயிஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக மென் ஜாவலின் த்ரோ பிலோ 40 முதலாவது பரிசாக வழக்கறிஞர் விவேக் பாரதி அவர்களை அழைக்கிறோம். இரண்டாவது பரிசாக வழக்கறிஞர் கே விக்னேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மூன்றாவது பரிசாக வழக்கறிஞர் மதுபாலன் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக மென் ஜாவலின் த்ரோ அபோவ் 40 முதலாவது பரிசாக வழக்கறிஞர் ராஜேஷ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டாவது பரிசாக வழக்கறிஞர் எம் ராஜராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மூன்றாவது பரிசாக வழக்கறிஞர் பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக டிஸ்கஸ் த்ரோ பிலோ 40 முதலாவது பரிசாக வழக்கறிஞர் கே விக்னேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டாவது பரிசாக வழக்கறிஞர் அர்ஜுன்குமார் அவர்களை அழைக்கிறோம். மூன்றாவது பரிசாக வழக்கறிஞர் தீபன் சக்கரவர்த்தி அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக டிஸ்கஸ் த்ரோ அபோவ் 40 முதலாவது பரிசாக வழக்கறிஞர் எஸ் பாரதி அவர்களை அழைக்கிறோம். இரண்டாவது பரிசாக வழக்கறிஞர் ராஜேஷ் அவர்களை அழைக்கிறோம். மூன்றாவது பரிசாக வழக்கறிஞர் எஸ் லூயிஸ் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக கேரம் வினர்ஸ் முதலாவது பரிசாக வழக்கறிஞர் எம் மகாராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டாவது பரிசாக வழக்கறிஞர் வி நிர்மல்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக கேரம் ரன்னர்ஸ் ஜெயக்குமார் ஆனந்தராஜ். அடுத்ததாக 100 மீட்டர்ஸ் பிலோ 40 முதலாவது பரிசு வழக்கறிஞர் செல்வ கிருஷ்ணர் அவர்களை அழைக்கிறோம். இரண்டாவது பரிசாக வழக்கறிஞர் ஹரிஷ்குமார் அவர்களை அழைக்கிறோம். மூன்றாவது பரிசாக வழக்கறிஞர் விவேக் பாரதி அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக 100 மீட்டர்ஸ் அபோவ் 40 முதலாவது பரிசாக வழக்கறிஞர் எஸ் லூயிஸ் அவர்களை அழைக்கிறோம். இரண்டாவது பரிசாக வழக்கறிஞர் எம் பூபதி பாண்டியன் அவர்களை அழைக்க அழைக்கிறோம். மூன்றாவது பரிசாக வழக்கறிஞர் சி கார்த்திக் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக 200 மீட்டர்ஸ் பிலோ 40 முதலாவது பரிசாக வழக்கறிஞர் செல்வகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மீட்டர்ஸ் இரண்டாவது பரிசாக வழக்கறிஞர் ஹரிஷ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மூன்றாவது பரிசாக வழக்கறிஞர் விவேக் பாரதி அவர்களை அழைக்கிறோம். கடைசியாக 200 மீட்டர்ஸ் அபவ் 40 வழக்கறிஞர் எஸ் லூயிஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டாவது பரிசாக வழக்கறிஞர் எம் பூபதி பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மூன்றாவது பரிசாக சி கார்த்திக் வழக்கறிஞர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டி இரண்டாம் பரிசு அழகேசன் தலைமையிலான டீம் லெக்சிகன். கிரிக்கெட் ரன்னர்ஸ் கடந்த சில ஆண்டுகளாக தென்தமிழ் முழுவதும் சென்ற இடமெல்லாம் வெற்றி கரிசை அள்ளி தந்து கொண்டிருக்கிற ராஜராஜன் தலைமையிலான அணியானது நமது மதுரை வழக்கறிஞர் சங்கம் நடத்திய கிரிக்கெட் போட்டியிலும் முதலிடம் பெறுகிறது. அணியினரை அன்போடு மேடை கலைக்கிறோம். பேட்மிண்டன் வின்னர் ராஜகோபாலன் மகேந்திரன். பேட்மிண்டன் ரன்னர் ஹரிஷ் அண்ட் அர்ஷத். மூன்றாம் பரிசு குமார் அண்ட் மோகன். சிறப்பான முறையில் ஒரு மிகப்பெரிய கோலம் போட்ட கண்ணகி சகோதரி வழக்கறிஞர் ஆண்ட்ரேயா சார் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்.
ரொம்ப நல்லா இருந்தது, மிகப்பெரிய கோலம். உங்களுக்கு, உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் குடும்பத்தினர் எல்லாருக்கும் கூட்டு வந்து நீங்கள் கோலம் போட்டிருந்தீங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் நிறைய பேர் பாடி இருந்தீங்க, ஆடி இருந்தீங்க, சிலம்பம் செய்திருந்தீங்க, எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அற்புதமாக பொங்கல் வைத்த மிகச்சிறந்த பேச்சாளர் சகோதரி பானுமதி மற்றும் அந்த குழுவினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். விளையாட்டு போட்டிகளை திறம்பட நடத்திய அண்ணன் மோகன் காந்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். புல்லாங்குழல் இசைக்கிற அண்ணன் மோகன் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எம்பிஹெச்ஏனுடைய கடினமான உழைப்பாளிகள், ஸ்டாஃப்கள், தம்பிகள் சரவணன், முத்துப்பாண்டி, கௌதம் அண்ட் சதீஷ் எல்லோருக்கும் உண்மையிலே எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ஒவ்வொரு கரும்பு கெட்டினதும், ஒவ்வொரு லைட் பண்ணது எல்லாமே வந்து எம்பிஹெச்ஏ பசங்க பண்ணாங்க, வாழ்த்துக்கள். மூத்த வழக்கறிஞர்கள் ஜெசி மேடம், ஆஷா மேடம், விமன் அசோசியேஷன்லேருந்து வருகை தந்திருக்கிற அக்கா வினோலா அக்கா, ஜெயராணி மேடம், சிறந்த நடன கலைஞர் கிருஷ்ணவேணி மேடம், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருடமும் நம்மளை புகைப்படத்திற்குள் அழகாக காட்டுகிற அண்ணன் தன்ராஜன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும், வீடியோ எடுத்திருக்கிற அண்ணன் ஜான் அவர்களுக்கும், ஒயிலாட்டம், பறையாட்டம், சிலம்பாட்டம் கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, செயலாளர் அன்பரசனன் அவர்கள் சிலம்பாட்ட கலைஞர் குட்டி தம்பிகளுக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டுகிறார். மிகச்சிறந்த சிலம்பாட்ட கலைஞர்களாக நீங்கள் வரதுக்கு வாழ்த்துக்கள். ஹரீஸ் எங்களை எல்லாம் மகிழ்வித்து பறையடித்து கொண்டாடிய தம்பி ஹரீஸுக்கு செயலாளர் அன்பரசனன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார். சூப்பர் தம்பி, மிகப்பெரிய நடன கலைஞராக ராஜு சுந்தரமாகவும் பிரபுதேவாகவும் நீங்க வரதுக்கு வாழ்த்துக்கள். டான்ஸ் முழுமதி பாப்பா மேல வாங்க வாங்க. சூப்பரா டான்ஸ் மினிக்கி பாட்டுக்கு தானே ஆடினீங்க? நீங்க சொன்னாதான் பிரைஸ். மினிக்கி பாட்டுக்கு தானே ஆடினீங்க, ரைட். ஸ்வேதா மேடம் மியூசிக்கல் சேர், ஃபர்ஸ்ட் பிரைஸ். மியூசிக்கல் சேர் செகண்ட் பிரைஸ் சக்தி பிரியா. சிலம்பம் ஆடிய 2 குட்டி தம்பிகளுக்கு பிரைஸ். வாங்க. என்னோடு மேடையை பகிர்ந்து கொண்டு மாஸ்டர் ஆஃப் செர்மனி செய்த வழக்கறிஞர்கள் சினேகா, ஐஸ்வர்யா, இடையிடையே மைக்கை பிடித்த அண்ணன் அன்பரசனன், எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள்.